பண்ணல. இந்த இயர் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். பயங்கரம் பயங்கரம். அதோட கிளாஸ்லாம் ஓகே தான் போகுது உங்களுக்கு? புரியுதா? ஆமா, ஓகேவா தான் போகுது. நல்லாதான் இருக்கு. சூப்பரா இருக்கு. யாராவது ஒருத்தவங்க ஆன்சர் வச்சுக்கிறீங்களா? ஓகே. கேவி ஆன்சர் வச்சுக்கோ. ஓகே. சேம் அதே நளினி அக்கா வரலையா? அன்னைக்கு தான் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க பேச மாட்டாங்களாம். மௌன விரதம் அன்னைக்கு. சரி, ஓகே. 232. ஓகே, 56 ஆரம்பிக்கலாம்.
By weaving the thread of physics, chemistry, and biology into the rich tap tapestry, this remarkable scientist provided a unifying molecular view of the world. He touted the wonderful property of vitamin C, and first as a cure the common cold, and later preventing the agent of against the cancer. யாருன்னு கேக்குறாங்க, இவங்க யாருமே எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா ஆன்சர் சொல்லுங்க. கேவி ஆன்சர் சொல்லிடு, பாத்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் 56 கால் பவுலிங் இருக்குல்ல அவங்க. லினஸ் கால் பவுலிங் தான் லைனஸ் வந்து கால் பவுலிங். லினஸ் லைனஸ் கால் பவுலிங் அவர் தான் வந்து விட்டமின் சியோட ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி காமன் கோல்டை கியூர் பண்ணாராம். அப்புறம் கேன்சர் கியூர் பண்றதுக்கு யூஸ் ஆச்சு. சரி, இட்ஸ் பிகின் a single அவர் தான் வந்து 2 அன்ஷேர்டு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்களாம். அன்ஷேர்டு நோபல் பிரைஸ், ஒன்லி பர்சன் டு ஹேவ் ரிசீவ்டு 2 அன்ஷேர்டு நோபல் பிரைஸ். அன்ஷேர்டு நோபல் பிரைஸ், வாவ் சூப்பர். ஞாபகம் வச்சுக்கோ, கால் பவுலிங் கெமிஸ்ட்ரிக்கும் பீஸ்க்கும் வாங்கியிருக்காரு. கெமிஸ்ட்ரிக்கு அண்ட் பீஸுக்காக, சூப்பர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். சரி, in the beginning it's beginning as a single cell and grow into the merciless disease that calms millions of life after year after year. சின்ன சிங்கிள் செல் ஆரம்பிச்சு எல்லாம் வளரும். சரி, கேன்சர் நினைக்கிறேன். சரி, the scientists are steadily unlocking its mystery and fight against it now reaching a dynamic turning point. A new discovery promises a better therapy, hope it a war against the disease referred to the இது கேன்சர் தாங்க. மற்றது எல்லாமே வந்து அதர் ஏஜென்ட், செல்லுனால வராது, ஏஜென்ட்னால வரும். சரி, the 4 landmark in the medical history given below, which of the following statement first to be take place? மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில எது ஃபர்ஸ்ட் நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. பைபாஸ் சர்ஜரி, டெஸ்ட் டியூப் பேபி, பிளாஸ்டிக் சர்ஜரி அண்ட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். நம்ம வந்து டெஸ்ட் டியூப் பேபி சரகசியை பற்றி பேசுகிறாங்க. ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு முன்னாடி பைபாஸ் சர்ஜரி நடந்துச்சுன்னு வேணா எழுதலாமா? அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி நடந்துச்சுன்னு எழுதலாமா? எனி கெஸ்? அப்பா வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க கமெண்ட்ல. ஓகே, ஆர்கன் வச்சுக்கலாமா? ஆன்சர் என்ன கேவி? வந்து பி கொடுத்திருக்கான். பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து 1827 நடந்துருச்சா ஃபர்ஸ்ட் டைம். சாரக்கா பண்ணாரா? அதுக்கப்புறம் யாருன்னு கொடுக்கல, இயர் மட்டும் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி 1827 நடந்திருக்கு. ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் வந்து 1954. அதுக்கப்புறம் 1960 பைபாஸ், 1978 டெஸ்ட் பேபி. ஓ, அதுக்கப்புறம் தான் ஆர்கன். 19th செஞ்சுரியில இது வந்திருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி. ஓ, அப்பவே காஸ்மெட்டிக்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நடந்திருக்கு. சரி, அக்கார்டிங் டு த WHO, the disease which caused the death at the largest number of the people today is malaria. கொசுவால பரவுறது. சரி, கரெக்ட் தானே? அவங்க அப்ப டிபி கொடுத்துருக்காங்க. ஓடியம்மா, அப்ப இப்பயும் டிபியா இருக்கலாம். எல்லாருக்கும் பயங்கரமா பரவுறது வந்து டிபியா கூட இருக்கலாம். டிபி நம்ம 25 வச்சிருக்கோம் டார்கெட். 25 டார்கெட். அது தெரியல, பார்ப்போம். இப்போ வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி கண்டிஷன் that need to be given the top priority of remedial action in India today is nutritional deficiency remedial action of today. எதுல நியூட்ரிஷன் கம்மியா இருக்கிறது? விட்டமின் இது, ஸ்கர்வியும் விட்டமின், எசெரோப்தலமியா, இன்னொன்று வந்து பெலேக்ரா. பெலேக்ராவா? ஆன்சர் என்ன? நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி எல்லாமே விட்டமின் தான்டா. விட்டமின் ஒன் ஆஃப் இதுதானே. அவங்க நியூட்ரிஷன்ல கேக்குறாங்க. நியூட்ரிஷன் இது ரெண்டுமே, இது விட்டமின் இது விட்டமின், இது வந்து அப்ப நியூட்ரிஷனா இருக்கும். நியூட்ரிஷன் ஜெரத்தால்மியாவும் விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி தான். அப்படியா? ஆமா, தெரியல. அவங்க கீழே என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஜெரத்தால்மியா வந்து விட்டமின் ஏயால வருமா, ஆனா அது வந்து போரோ செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டிக்கு தான் அதிகமா அஃபெக்ட் ஆகும்.
தலமியானா சம்திங் ஏதோ பிளட் சம்மந்தப்பட்ட டிசீஸ் தான் நினைக்கிறேன். நைட் பிளைண்ட்னஸும் ஐ இரிட்டேஷன் இருக்கும். ஓ அதான் ஜெரோ தலமியாவா? சரி. ஆனா புரோட்டீன் தனியா புரோட்டீன் டிஃபிஷியன்சி 2 இருக்கும். குவாஷியக்கர் அண்ட் மர்மரா. இன்னொன்னு இது மாதிரிலாம் விட்டமின் டிஃபிஷியன்சி. விட்டமின் டிஃபிஷியன்சில விட்டமின் ஏல இது வருது. இப்போ பெலக்ரா இதுல வருது. தெரியல, போன்ல பார்த்துட்டு செக் பண்ணி சொல்லுங்க. பார்க்குறேன். பெலக்ரா வந்து விட்டமின் பி3. ரிக்கெட்ஸ் சி இல்ல, ஸ்கர்வி ரிக்கெட்ஸ் சி அதுவும் ஸ்கர்வியும் அதான் நினைக்கிறேன். ரிக்கெட்ஸ் வந்து அந்த போன் ரிலேட்டட் தானே? ரிக்கெட்ஸ் போன் ரிலேட்டட். வளைஞ்ச கால் இருக்கும்ல. வரும். ஸ்கர்வியும் விட்டமின் சி. ரிக்கெட்ஸும் விட்டமின் டி. ரிக்கெட்ஸ் விட்டமின் டி, ஸ்கர்வி வந்து விட்டமின் சி. இது வந்து ஏ, இது வந்து என்ன சொன்ன, இதுவும் பி, இது பி. சரியா? வைட்டமின்ஸ், என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ் அண்ட் புரோட்டீன். எது இதெல்லாம் கேரோட்டின். சரி, விட்டமின் வந்து எது இதெல்லாம் விட்டமின்? கெரட்டின், என்சைம்ஸ் வந்து 4 போடலாமா? ப்ரோகெஸ்டெரான் இருக்கு. ஸ்டெரான்னால என்சைம்ஸ். ஹார்மோன் தானே ஸ்டெரான்னா. ஆக்சுவலி ஹார்மோனுக்கு சீனா ஹார்மோன் 4 வச்சுக்கலாம். இது 2 4 ரெண்டு எலிமினேட் பண்ணிடுவோம். வைட்டமின் வந்து பெப்சின்ன்றது ஒரு புரோட்டீனா? பெப்சின்ன்றது ஒரு என்சைம். ஓகே, ஸோ என்சைம் வந்து 1. பிக்கு வந்து 1 இருக்கணும். பெப்சின் ஒரு பெப்டைட் பாண்ட்னு சொல்லுவாங்களே, அது என்ன? பெப்டைட் பாண்ட். அது பாலிசாக்கரைட் பெப்டைட். பாண்ட். இது 2 விட்டமின் 2. அப்போ கரோட்டின்ன்றது விட்டமின், கெரட்டின்ன்றது புரோட்டீன். நம்ம இது சாப்பிடுவோம், முடிக்கெல்லாம் சாப்பிட்றோம்ல கெரட்டின். அப்புறம் மசில் பில்டிங்லாம் வந்து ப்ரோட்டீன் சாப்பிடுவோம், அது கெரட்டின். கரோட்டின்ன்றது விட்டமின். மேபி கண்ணுக்காக கேரட்ல இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். இது கேரட்ல இருக்கிறது. இது வந்து ஒயிட் ப்ரோட்டீன், வேவர் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க. அது என்சைம்ன்றது பெப்சின் டைஜஷன் என்சைம். அது பெப்சின். நெக்ஸ்ட் வந்து ஹார்மோன். இந்த ஸ்ட்ரான் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஹார்மோன் போட்டு விட்டுருங்க. அது என்ன ஹார்மோன் தெரியல. சரி. டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இஸ் அ காமன் டிசீஸ் இன் அடல்ட். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் யாருக்கு இருக்குன்னா ஹை பிளட் சுகருக்கு இருக்கும். ஹை பிளட் சுகர் இந்த லெவல், அப்புறம் லோவர் இன்சுலின் லெவல். ரெண்டுமே சுகர் அதிகமாக இருக்கும், இன்சுலின் ரொம்ப லோவாக இருக்கும். அதான் 1 and 3. சரி, நார்மலாக நம்ம வீட்டில் அப்பா அம்மாக்கெலாம் இருக்கிறது. எய்ட்ஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்னால நடக்கும், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனால் நடக்கும், பை மஸ்கிட்டோ அண்ட் அதர் சக்கிங் இதனால் நடக்காது. ஸோ 1 and 2. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட் இது ஒன்றுக்கா பிளசண்டால்னாலே நடக்கும், அம்மாலேருந்து குழந்தைக்கு வரும். அதனால 1 3 4 1 2 4. சரி, which are the following would lead to the malnutrition? மால்நியூட்ரிஷன் வந்து ஓவர் நியூட்ரிஷனும் ஒரு மால் நியூட்ரிஷன் தான், அண்டர் நியூட்ரிஷனும் ஒரு மால் நியூட்ரிஷன் தான், இம்பேலன்ஸ் நியூட்ரிஷனும் ஒரு மால் நியூட்ரிஷன் தான். மூணுமே மால்ன்றது தட் இன்க்ளூட்ஸ் ஹை அண்ட் லோ. சரி, people drinking water from a shallow hand pump are likely to suffer from all the following disease except hand pump. நார்மல் ஹேண்ட் பம்ப்லேருந்து தண்ணி குடிக்கிறவங்க இதெல்லாம் காலரா வரும். வாட்டர் பாண்ட் டிசீஸ்லாம் கேட்குறாங்க. காலரா வாட்டர் பாண்ட் தான், டைஃபாய்டும் வாட்டர் பாண்ட் தான். ஃபிலியோசிஸ் பற்றி தெரில, ஆனால் ஜாண்டிஸ் வந்து வாட்டர் பாண்ட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆன்சர் என்ன கேவி? ஃப்ளூரோசிஸ் வந்து அந்த கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன்ல பார்ப்போம். ஃப்ளூரோசிஸ் பார்ப்போம்ல, அது இது பார்க்குற ஆன்சர் 65 வந்து டி தான். ஏன்னா கொஸ்டின் வந்து ஷாலோ ஹேண்ட் பம்ப்னு கொடுத்துருக்கான். உனக்கு ஃப்ளூரோசிஸ்னா நம்ம கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண அந்த தண்ணி கொடுக்கும் போது அந்த மெட்டல் பொல்யூஷன்லாம் வரும்ல, ஹெவி மெட்டல் பொல்யூஷன், ஃப்ளூரோசிஸ், ஆர்சனஸ். ஃப்ளூரோசிஸ்னா சொத்தப்பல்ல. ஓ அப்படியா? நான் அந்த இது நினைச்சேன்டா, ஹெவி மெட்டல் இருக்கும்ல. ஃப்ளூரின்னால கிரியேட் ஆகுமா ஃப்ளூரோசிஸ்? ஃப்ளூரைடு ஓவர் எக்ஸ்போஸ். ஆன்சர் என்ன? டி. டி தானா ஆன்சர்? எல்லாமே வாட்டர் பாண்ட் டிசீஸ் தான். ஃப்ளூரோசிஸ் வந்து நீ கரெக்டா தான் சொல்றேன், ஏன்டா குழப்பற? ஃப்ளூரோசிஸ் வந்து நம்ம கிரவுண்ட் வாட்டர்ல ஹெவி மெட்டல் பார்ப்போம்ல, ஆர்சனிக், மெர்க்குரி, ஃப்ளூரின்லாம் இருந்தா இருக்கும்ல, அது வந்து ஃப்ளூரோசிஸ். இப்போ ஃப்ளூரோசிஸே வந்து தண்ணினால வர்றதுதான். ஆனா வந்து அது ரொம்ப கிரவுண்ட் வாட்டர். மற்ற மூணுமே வந்து மேல இருக்கிறதுனால, மேல ஷாலோ வாட்டர்ல இருந்து வர இதனால வருது. ஓகே, அப்படி போடணும். ஆனா ஜாண்டிஸ் தான் வந்து உனக்கு இதனால வரும். வாட்டர் பாண்டான்னு எனக்கு தெரியல, ஏன்னா லிவர் டிசீஸ் இல்ல வாட்டர் பாண்ட் தான் கொடுத்துருக்காங்க. காலரா, டைஃபாய்ட், ஜாண்டிஸ் ஆர் வாட்டர் பாண்ட் டிசீசஸ்.
ஷாலோல தான் உனக்கு மைக்ரோபியல் கண்டாமினேஷன் இருக்கும். ஆனா ஃப்ளூரோசிஸ் எதனாலனா ஃப்ளூரின் நிறைய அமௌண்ட் வந்து ஃபவுண்ட் ஆகறனால வருது. ஃப்ளூரின் மோஸ்டா கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷனால வருது ஓகே சரி. ஃப்ளூரோசிஸ். காலரான்றது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஜாண்டிஸ்ன்றது ஹெப்படைட்டிஸ் ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் வைரஸ் ஓகே. டைஃபாய்டு டைஃபின்னு சொல்லுவோம்ல, டைஃபியும் வைரஸ் வைரஸ் தானே, டைஃபாய்டு வைரஸ். ஃப்ளூரோசிஸ் மட்டும் ஃப்ளூரின். இந்த ஆடோ நோட்டில் எடுக்கலாம் ஆக்சுவலாக. இதுக்கெல்லாம் ஏஜென்ட் இருக்குது, இதுக்கு ஏஜென்ட் கிடையாது. இது வந்து நான் மைக்ரோபியல் ஏஜென்ட். அப்படி கூட ஆடோ நோட் எடுக்கலாம். டைஃபாய்டு டைஃபாய்டு வந்து எதனால கிரியேட் ஆகுது? வைரஸ் என்ன டைஃபாய்டு? சால்மோனெல்லா டைஃபி பாக்டீரியா பாக்டீரியா பாக்டீரியா. சால்மோனெல்லா டைஃபி பாக்டீரியா. இது எதுவும் காலரின்னு முடியும், அதுவும் பாக்டீரியா. ஜாண்டிஸ் அண்ட் ஃப்ளூரோசிஸ். சரி. பிசைட்ஸ் புரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட் அமோ அதர் எலமெண்ட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷனல் வேல்யூ ஃபவுண்ட் இந்த மில்க் என்னென்னலாம் இருக்கு? கால்சியம் இருக்கு, பொட்டாசியம் அயன், மூணுமே இருக்குன்னு போட்டுக்கலாமா? ஆன்சர் என்ன? 56B கொடுத்துருக்காங்க. அயன் இருக்கா? அயன் இல்லை போல இருக்கு. ஓகே, நான் வச்சுக்கோ. The fat present below the skin surface in our body act as a barrier against heat விட்டுரும். ஸோ ஹீட் ஃப்ரம் த பாடி தான், அதுக்கு தான் பேரியர். எசென்ஷியல் பாடி ஃப்ளூயிட்ஸ் சால்ட்டு என்ட்ரி ஆஃப் ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம் ஃப்ரம் த என்விரான்மெண்ட். விட்டுரு. மேஜர் கெமிக்கல் காம்பவுண்ட் ஃபவுண்ட் இந்த கிட்னி ஸ்டோன் இஸ். இந்த கெமிக்கல் காம்பவுண்ட் என்ன இருக்கும்? கால்சியம் கார்பனேட் தான் நினைக்கிறேன். கால்சியம் கார்பனேட் கரெக்டா? கல்லு சின்னதா சீடா கால்சியம் ஆக்சலேட். ஆக்சலேட் அது. ஓகே கால்சியம் ஆக்சலேட். அதான் தக்காளி எல்லாம் சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்கல்ல. அப்படியா? கல் இருந்தா தக்காளி சாப்பிடக்கூடாது. ஓகே, அப்போ ஆக்சாலிக் ஆசிட் இருக்குல்ல, கரெக்ட். கால்சியம் காம்போசிஷன் பார்த்துக்கோ. கால்சியம் ஆக்சலேட் இருக்கு, யூரியா வந்து 5% இருக்கு. கால்சியம் ஆக்சலேட் 80% தான். ஓ, இது வந்து 5%. அப்புறம் மற்றதெல்லாம் கம்மியா இருக்கு. மெக்னீசியம் அண்ட் அமோனியம் பாஸ்பேட் 13% இருக்கு. மேஜர் தான் கேட்டிருக்காங்க. மெக்னீசியமும் மற்ற இது ரெண்டும் இல்ல. கால்சியம் சல்பேட், கால்சியம் கார்பனேட் இல்ல. கால்சியம் ஆக்சலேட் 80%, மெக்னீசியம் அண்ட் அமோனியம் பாஸ்பேட் வந்து 13%. ஓகே, நான் விட்டுரு. அப்புறம் யூரிக் ஆசிட். யூரிக் ஆசிட். சரி. பிட்யூட்டரி கிளாண்ட் பை விர்ச்சு ஆஃப் இட்ஸ் ட்ராபிக் ஹார்மோன் கண்ட்ரோல்ஸ் த secretory activity of other endocrine gland. So which of the following endocrine glands are the functions independent to the pituitary gland? The tropic hormones controls the secretory activity பார்த்துக்குதான், அதர் எண்டோக்ரைன் கிளாண்டோட பார்த்துக்குது. ஆக்சுவலாக இது எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. பிட்யூட்டரி கிளாண்ட், அதாவது which among the following endocrine glands can function independent of the எண்டோக்ரைன் கிளாண்டோட ஃபங்க்ஷன் அது தேவையே கிடையாது, நானே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு பண்ணுறது யாருன்னு கேட்குறாங்க. தைராய்டு, பேராதைராய்டு, அட்ரினல் கிளாண்ட் ஆர் கொனாட்ஸ். அப்போ இது எண்டோக்ரைன் கிளாண்ட் தானே? எண்டோக்ரைன் மற்றது எக்ஸோக்ரைனா? நாலுமே எண்டோக்ரைன் தான்டா. எல்லாமே பிட்யூட்டரி கிளாண்ட் தான கண்ட்ரோல்னு பார்ப்போம். எது வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் கண்ட்ரோல் இல்லாம இண்டிபெண்டன்ட்டா ஃபங்க்ஷன். அட்ரினல் என்ன? ஆன்சர் என்ன தெரியல எனக்கு. இல்ல, ஆன்சர் வந்து டி பாராதைராய்டு. ஆக்சுவலி தைராய்டு அட்ரினல் எலிமினேட் பண்ணிடலாம். அது பிட்யூட்டரி கிளாண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணும். மத்த ரெண்டு தான் நீ வரணும். ஓ, மேபி பாராதைராய்டு இண்டிபெண்டன்ட் ஆஃப் பிட்யூட்டரி கிளாண்ட் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக எண்டோக்ரைன் எக்ஸோக்ரைன் ரெண்டு இருக்கு. எண்டோக்ரைன்னா என்னன்னா, இந்த கிளாண்டுக்கு வந்து அதோட என்சைமா வச்சுக்கிறதுக்கு ஒரு சாக் இருக்கும். சரி, எண்டோக்ரைனுக்கு இருக்காது, எக்ஸோக்ரைனுக்கு இருக்கும், ஒரு சாக் இருக்கும். எண்டோக்ரைனுக்கு இருக்காது, டைரக்டா பிளட்ல வந்து கலந்து விட்டுரும். அதுதான் எண்டோக்ரைன் எக்ஸோக்ரைன். இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல்டு பை பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த பிட்யூட்டரி கிளாண்டோட கண்ட்ரோல் இல்லாம ஒன்று பண்ணுதுன்னா அது பாராதைராய்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. அதர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஹியூமன் பாடி டேக்ஸ் பிளேஸ் த்ரூ ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். பிளட் மட்டும் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, மற்ற எதுவும் டிரான்ஸ்போர்ட் பண்ணல. ஓ, எப்படின்னு கேட்குறாங்க, சைக்கிள். சரி, நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஆக்சிஜன் வந்து லங்ஸில் ஆரம்பிச்சு பிளட் வழியா 2-1 டிஷ்யூக்கு போகுது. ஸோ 2-1-3 வச்சுக்கலாம். கார்பஸ் லியூட்டியம் இஸ் அ மாஸ் செல்ஸ் ஃபவுண்ட் இன். கார்பஸ் லியூட்டியம் வந்து ஓவரியில தான் இருக்கும். கார்பஸ் லியூட்டியம் கரெக்டா? ரெண்டு சொல்லுவாங்க, ஆனால் இது ஃபேக்சுவல் கொஸ்டினாக ஞாபகம் வச்சுக்கலாம். கார்பஸ் லியூட்டியம்
இதுதான் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் பார்த்தோம்ல, அது அது ரிலீஸ் ப்ரொடியூஸ் பண்ணா பண்ணலாம். ப்ரொடியூஸ் பண்றது ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ரிலீஸிங். சரி, இது ஆல்ஃபா கெரட்டின். இங்க பார்த்தல கெரட்டின்றது ஒரு புரோட்டீன். ஓ, இந்த கொஸ்டினோட ரிப்பீட்டேஷன் அது. பிரசன்ட் இன் ஆல்ஃபா கெரட்டின்றது எதுல இருக்குன்னு கேக்குறாங்க. எக்ல தான் இருக்கும் ஆல்ஃபா. அப்போ கரெக்டா? ஓ, ஒருவேளை பீட்டாவா இருக்குமோ தெரியலங்க. செக் சொல்லிடு தெரியல எனக்கு. 72 வந்து ஸ்கின் கொடுத்துருக்காங்க. லிம்பில் இருக்குமா ஆல்ஃபா கெரட்டின்? அந்த கொஸ்டின் வந்து கெரட்டின்னு பார்த்தப்ப இட்ஸ் a protein present in skin and nailsனு கொடுத்துருந்தாங்க. அப்ப அது தெரிஞ்சதுன்னா ஸ்கின்றா ஸ்கின் சொல்றாங்க, அப்புறம் சீன் சொல்ற. பி சொன்ன ஸ்கின்னு சொன்ன சீன் சொல்ல ஸ்கின்னு ஸ்கின்னா சொன்னேன். ஆல்ஃபா கெரட்டின் பிரசன்ட் இன் ஸ்கின். அப்ப பீட்டா கெரட்டின் ஒன்று பீட்டா பார்த்துக்கிறேன். பீட்டா தான் ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. பீட்டா கெரட்டின் எங்க இருக்குன்னா அதுவும் ஸ்கின்ல தான் இருக்கு. இங்கப்பா ஸ்கின்ல இருக்கிறது தான் ஆல்ஃபா பீட்டா கெரட்டின். வாட் இஸ் அன் ஆவரேஜ் ஃபேட் கண்டென்ட் ஆஃப் பஃபலோ மில்க்? நிறைய இருக்கும், அதெல்லாம் நம்ம 10 போட்டுருவோமா? தெரில, ஆன்சர் அடிக்கவே. ஏ ஆப்ஷன் 7.2%. ஒரு மாதிரி ஆப்ஷனே ஒரு மாதிரி இருக்கு பாரு. நாட் அன் அப்சல்யூட் அப்படின்னு. ஆவரேஜ் கண்டென்ட்னா ஒரு அவங்களுக்கு வந்து 4.4 இருக்கும். அது இருக்கும். கவு இது பஃபலோ. ஸோ மேஜர் காம்பனன்ட் ஆஃப் ஹனி. ஹனியில் என்ன அதிகமாக இருக்கு? குளுக்கோஸ், சுக்ரோஸ், மால்டோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். எனக்கு தெரியாது. இந்த ஆன்சர் சொல்லிடு. சொல்லிடு, ஆன்சர் சொல்லிடு. ஃப்ரக்டோஸ் தான் அதிகமாக இருக்கு. சுகரில் தான் குளுக்கோஸ் அதிகமாக இருக்கு. ஹனியில் வந்து ஃப்ரக்டோஸ். அதனால தான் குளுக்கோஸ் எடுக்காமல் ஃப்ரக்டோஸ் எடுக்க சொல்கிறாங்க. சரி, ஆர்ட்ரீஸ் சப்ளைங் பிளட் டு த ஹார்ட் இஸ் கால்டு. ஹார்ட்டுக்கே பிளட் சப்ளை பண்ணுறது வந்து கொரோனரி ஆர்ட்ரி. பல்மனரி வந்து லங்ஸுக்கு. கரோட்டியட் ஆர்ட்ரிலாம் என்னன்னு தெரியாது. ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரிஸ் என்னன்னு தெரில. சரி, டெய்லி இன்டேக் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் ரெக்கமெண்டட் பை மாடரேட்லி ஆக்டிவ் உமன். எவ்வளோ வந்து மாடரேட்டாக ஒரு உமன் இருக்காங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ வந்து ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இந்த மாதிரி நான் அப்சல்யூட் வேல்யூக்கே போயிடும். ஆன்சர் சொல்லிட்டு கேள்வி தெரில. 46 கிராம். 46 ஒரு நான் அப்சல்யூட் வேல்யூல. பிரெக்னன்ட் விமனுக்கு 47 to 60. ஓ, பிரெக்னன்ட்னா 47 to 60. மாடரேட்டா ஒரு ஆக்டிவ் விமனுக்கு வந்து 46 கிராம் எடுக்கணும். வேணும். ஓகே, அப்போ பிரெக்னெண்டா தான் அதோட அதிகம், அதோட அதிக இருக்கிற ரேஞ்சில் இருக்கு. சரி, மலேரியா, ஃபிலாரியா, என்செஃபலைட்டிஸ் அண்ட் லுக்கீமியா. லுக்கீமியான்றது பிளட் ரிலேட்டட் டிசீஸ். பிளட் செல்ல வர லுக்கீமியா 5 வச்சுக்கலாம் இதில். என்செஃபலைட்டிஸ், மலேரியான்றது எது அடிக்கும்? ஃபிலேரியாசிஸ்ன்றது லிம்ப்னோட சொல்லணும்னு நினைக்கிறேன். 5 வச்சுக்கலாம். டிக்கு 5 இல்லவே இல்லையே. லுக்கீமியான்றது 2 இல்லை 1 தான் வருது. போன் மேரோவா லுக்கீமியானா? ஓகே 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 போன் மேரோ. இது ஆக்சுவலாக பிளட் கேன்சர் தான் லுக்கீமியான்னு சொல்லுவாங்க. ஸோ போன் மேரோவில் அட்டாக் ஆச்சுன்னா தான் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. வச்சுக்கலாம். ஃபிலேரியான்றது 4. ஸோ இங்கே 4 இருக்கு. அப்போ இது 5, இது 2ன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா 5 2னா என்செஃபலைட்டிஸ் வந்து பிரெயின். மசில் வராது என்செஃபலைட்டிஸு. மலேரியான்றது 5. மலேரியா பிளட் செல் அடிக்குமா? தெரியல கேவி, ஆன்சர் எடு. ஒரு மாதிரி தப்பா போடுறேன். பி ஆப்ஷன் தான். பி தானா? அப்போ மலேரியா பிளட் தான் அடிக்குது. ஃபிலேரியாசிஸ் வந்து 4 லிம்ப் நோடு. ஃபிலாரிசிஸ் லிம்ப் நோடு. என்செஃபலைட்டிஸ் வந்து 2 பிரெயின். என்செஃபலைட்டிஸ்னா பிரெயின் அடிக்கிறதா? செஃபலைட்டிஸ் மூளை காய்ச்சல் தான். வைரஸ் அந்த வைரஸ் வந்து பிரெயின்ல மூளை காய்ச்சல், அதான் மூளை காய்ச்சல். ஓகே, லுக்கீமியான்றது ஆக்சுவலாக லுக்கீமியான்றது பிளட் ரிலேட்டட் தான். ஆனால் அது வந்து போன் மேரோவை அஃபெக்ட் பண்ணுறதுனால தான் அப்படி சொல்கிறாங்க. அதனால தான் இங்கே பிளட் செல்ஸையும் வச்சிருக்கானுங்க பாரு பொய்யால. சரியா? ஆன்டிஜன் இஸ் a substance. இது முக்கியமா முஸ்டன்ஸ் விச் லோவர்ஸ் பாடி டெம்பரேச்சர், டெஸ்ட்ராய் ஹார்ம் பாக்டீரியா, இல்லைனா வந்து ட்ரிகர்ஸ் த இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஓகே, யூஸ்ட் அஸ் அன் ஆன்டினோட் ஆஃப் டு பாய்சன். இம்யூன் ரெஸ்பான்ஸை ட்ரிகர் பண்ணுறது ஆன்டிஜன். அவ்வளோதான். டெஸ்ட்ராய் அதெல்லாம் பண்ணுறதோட ட்ரிகர் பண்ணுறது, ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணுவாங்க.
The sequence of entire genome. Entire genome. Sequence of entire genome. The quality of all genes of an organisms are completed in 1996. The organisms was sequence of entire genome. The totality of all genes of an organisms are completed in 1996. The organisms பேரு என்னன்னு தெரியலையே. என்டையர் ஜீனோமே கண்டுபிடிச்சிட்டாங்களாங்க அதோடது. இது வந்து பாக்டீரியா, இது வந்து பெஸ்ட், இது பாரசைட் அது என்ன சொல்லுவாங்க, பிளாஸ்மோடியம். ஐயோ, பாக்டீரியா வைரஸ் இன்னொன்னு சொல்லுவாங்களே அது புரோட்டோசோவா. புரோட்டோசோவா. ஹியூமன் பீயிங்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆன்சர் சொல்லி கேள்வி தெரியல எனக்கு. ஹியூமன் பீயிங்ஸா கூட இருக்கலாம். ஆன்சர் ஈஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதோட அப்போ மேபி ஈஸ்ட் சிங்கிள் செல் இல்லை, அதனால மேபி அதோட என்டையர் ஜீனோம் தான் இப்போதைக்கு இது வரைக்குமே கண்டுபிடிச்சிருக்கானுங்க. ஹியூமன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டா வியாதியே வராமல் காப்பாற்றிடுவாங்க, ஆனால் அது கண்டுபிடிக்க முடியாது. சரி, எக்ஸாமின் த ஃபாலோயிங் த்ரீ ஸ்டேட்மெண்ட். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க, which of the following inference is drawn from the above statement? Okay, processed meat is a perishable food. சரி, all perishable foods are packeted in the sealed tin. சரி, sealed tin sometimes do not contain a processed meat. என்ன சொல்ல வரான்? சரி, கில்லாடிசம் கேட்டு வச்சிருக்கானுங்கடா. அதான் sealed tin always contains a perishable food. சரி, processed meat is sometimes do not packed in the sealed tin. Processed meat is always packed in the sealed tin. Non-perishable food are never packed in the sealed tin. All perishable food are packed. Perishable food. அப்போ ப்ராசஸ்டு மீட்டு சீல்டு டின்ல பண்ணுவாங்க. அப்போ ப்ராசஸ்டு மீட் சம்டைம்ஸ் டஸ் நாட் கண்டெயின், சீல்டு டின் டஸ் நாட் கண்டெயின். சம்டைம்ஸ் சொல்றாங்களா, அப்போ நீங்கள் சம்டைம்ஸை போட்டு விட்ருவோம். ஆல்வேஸ் இருக்கு, இங்கே நெவர்ன்றாங்க. சரி, அதனால பி போட்டுருவோம். ஆன்சர் கரெக்டா? அடா போங்கடா. ப்ராசஸ்டு மீட் ஆல்வேஸ் பேக்ட் இன் சீல்டு டின். அப்போ இங்கே பேர் என்ன அர்த்தம்? எப்படி சி வரும்? த்ரீ ஸ்டேட்மெண்ட்டே கான்ட்ராடிக்ட் ஆகுது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு சொல்லிருக்காங்க, ப்ராசஸ்டு மீட்ங்கிறது ஒரு பெரிஷபிள் ஃபுட்டா? இல்ல, ஆன்சர் சி தான் கொடுத்துருக்காங்க. அதான்டா, ப்ராசஸ்டு மீட்ங்கிறது ஒரு ஆன்சர் பெரிஷபிள் பி தான் கொடுத்துருக்காங்க. சாரி, ஆன்சர் பி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுத்து அப்படிதானே வருது. எல்லா பெரிஷபிள் ஃபுட்டும் சீல் டின்ல தான் பண்றாங்க. அப்ப ப்ராசஸ்டு மீட்டும் சீல் டின்ல தானே பண்ணுவாங்க. ஆனா இங்க பண்ண மாட்டாங்களே சி ஸ்டேட்மெண்ட். சம்டைம்ஸ் சீல்டு சி டின்ல ஸ்டேட்மெண்ட் வந்து வந்து சம்டைம்ஸ் வந்து சீல்டு டின்ல தான் வந்து ப்ராசஸ்டு மீட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேபி ப்ராசஸ்டு மீட் இல்லாம வேற ஏதாச்சும் வச்சிருந்துருக்கலாம். ஆனா ப்ராசஸ்டு மீட்னு ஒன்று இருந்துச்சா சீல் டின்ல தானே இருக்கும். அப்ப இங்க இது பேர் என்ன? சீல்டு டின் ம்? சம்டைம்ஸ் டஸ் நாட் கண்டெயின் ப்ராசஸ்டு மீட். அப்ப பி ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஏவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பி ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் அது வாங்குது பாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராசஸ்டு மீட்டுங்கிறது ஒரு பெரிஷபிள் ஃபுட்டு. பெரிஷபிள் ஃபுட்டை எப்பயுமே சீல்டு டென்ஸ்ல தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ப்ராசஸ்டு மீட்டும் ஒரு பெரிஷபிள் ஃபுட் தானே. ப்ராசஸ்டு மீட்டை எப்பயுமே சீல் டின்ல தானே பண்ணுவாங்க. ஓகே புரியுது. சூப்பர். சிலாஜிசம் நான் காலியாக போறேன்னு நினைக்கிறேன். சரி, தியரி ஆஃப் மியூட்டேஷன், தியரி ஆஃப் எவாலுவேஷன், ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைப்போதைசிஸ், ஆப்பரான் கான்செப்ட். இதெல்லாம் யாருன்னு தெரில. டார்வின் மட்டும் எவாலுவேஷன் போட்டுக்கலாம். மியூட்டேஷன் யார் சொல்லியிருப்பானே, உங்க பேர்லாம் எனக்கு தெரில. சரி, 3 எங்கேயாவது வருதா? 3 2 இடத்துல வருது. ஆன்சர் சொல்லிட்டு கேள்வி செக் பண்ணிடும். இது 4. மியூட்டேஷன் செகண்ட் ஆப்ஷன் தான். டி ரைஸ்ன்றவர் தான் மியூட்டேஷனை பற்றி சொல்லியிருக்காரு. ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைப்போதைசிஸ். ஒரு ஜீன் ஒரு என்சைம் தான் கிரியேட் பண்ணணும்னு சொல்கிற ஹைப்போதைசிஸ் அது யாரு? அப்போ 2னா C1. டேனம், பேடல் அண்ட் டேனம். இன்னொருத்தர் வந்து ஜாக்கப் அண்ட் மொனாடு. அப்படின்றது ஆப்பரான் கான்செப்ட். ஆப்பரான் தெரியாது. சரி, பார்க்கலாம்.
ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கேயாவது யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் எடுத்து கூகுள் போடுறேன். The tree species in Mauritius failed to reproduce because of the extinction of a fruit eating bird. Which one of the following is that bird? ஓ, இது செத்து போச்சுன்றதுனால மொரிஷியஸில் இருக்கிற ட்ரீ ஸ்பீஷஸ்லாம் அழிய காத்திருக்குது. அந்த பேர்டு என்ன பேர்டுன்னு கேட்குறாங்க. ஒரு டோடோவா இருக்குமோ? டோடோ தானே ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க முன்னாடி. ஆன்சர் என்ன கேவி? டோடோ தான். டோடோ ரொம்ப எக்ஸ்டென்ட் ஆன ஸ்பீஷிஸ் தான். டோடோ வாத்து மாதிரி இருக்கும் பாரு. போடுறேன். அதனால அந்த ட்ரீ சிம்பியாட்டிக் ரிலேஷன் எந்த ட்ரீன்னு தெரியலையே. கலாவிரா ட்ரீயா ஞாபகம் வச்சுக்கோ. கால்வாரியா ட்ரீ. ஓகே, இது மொரிஷியஸ்ல இருக்குன்னு எனக்கு நீங்க தான் தெரியும். டோடோ, டவு, காண்டார், ஸ்குவா. இரு மற்ற இதெல்லாம் பேர்டு பேரை பார்த்துக்கிறேன். காண்டார்ன்றது எந்த ஊர்ல இருக்குது? ஒரு ஈகிளுங்க இது. காண்டாரு ஈகிள்ல வல்ச்சர் ஆக்சுவலா. அது காண்டார்ன்றது வல்ச்சர் லார்ஜஸ்ட் டைப் ஆஃப் வல்ச்சர். அது இருக்கிறதுலே பெருசு. ஓகே, இந்த வேர்ல்டுலேயே பெருசு கலிஃபோர்னியால இருக்கான். சரியா? இன்னொன்று என்னன்னா ஸ்குவான்றது ஒரு கடல் பறவை. ஓ, சீகல்ல தான் ஸ்குவான்னு சொல்றாங்க. ஆர்டிக்கிள் அந்த லிட்டில் ஸ்மாலர் தென் சீகல். சின்ன சீகல் மாதிரியே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டிக்கில் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்குவான்றது ஒரு சீகல். இது வந்து ஒரு வாத்து மாதிரி இருக்கு. டவு தெரியும் நம்மளுக்கு. காண்டார்ன்றது ஒரு வல்ச்சர். A complete conversion of glucose in the presence of oxygen into a carbon dioxide and water with the release of energy is called conversion of glucose, presence of oxygen and carbon dioxide. And ஆக்சிஜனை கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் மாற்றுற ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவாங்க? உடைக்கிறதா? குளுக்கோஸை வந்து complete conversion of glucose, glycolysis, anaerobic respiration, aerobic respiration, hydrolysis கிடையாது. வாட்டர் உடைக்கல. presence of oxygen and aerobic respiration என்ன பண்றோம்? கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் தான் மாத்துறோம். கரெக்ட் தான் குளுக்கோஸை. ஆனால் கிளைகோஸ் உடைக்கிறது. நம்ம ரெஸ்பிரேஷனே போடும். வாட்டர் கிடையாதுல்ல, சாரி. வாட்டர் வெளியே வருதா? வாட்டர் வெளியே வருதா? கரெக்டா? நம்ம நார்மல் பாடியில் குளுக்கோஸை ஆக்சிஜன் கூட சேர்த்தனா ரெஸ்பிரேஷனாக கார்பன் டை ஆக்சைடாவையும் யூரினா வாட்டரையும் ரிலீஸ் பண்ணிடுறோம். ஸோ இதான் வந்து அதோட கான்செப்ட். கிளைகோலைசிஸ்னு போட்டுறாதீங்க, ஏன்னா அது வந்து குளுக்கோஸை உடைக்கிறது. தியரட்டிக்கலாக லேப்ல பண்ணுறது. கன்சம்ஷன் ஆஃப் ஃபிஷ் இஸ் considered to be healthy when compared to the flesh of other animals because the fish contains ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்கிறோம். ஏன்னா ஃபிஷ்ல என்ன இருக்குது? நிறைய பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். அதுதான் பீட்டா கேரட்டின்னு சொல்லுவோம். நேற்று பார்த்தல பீட்டா லிபிட்ஸ் சம்திங். அன்சாச்சுரேட்டட் தான் ரொம்ப நல்லது. எசென்ஷியல் விட்டமின்ஸை விட ஃபேட்டி ஆசிட்ஸ், அதான் அந்த மீன் மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்கல்ல. ஏவா? அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் தான். அது பேர் என்ன சொல்லுவாங்க? பீட்டா ஏதோ சொல்லுவாங்களே. பீட்டா அந்த மீன் மாத்திரையில் ஏதோ சொல்லுவாங்கல்ல. மீன் மாத்திரை சாப்பிடுவாங்க சொல்லலாம். கண்ணுலாம் கொஞ்சம் கம்மியாக தெரியுறவங்க மீன் மாத்திரை சாப்பிடுவாங்க டெய்லி. அதில் என்ன இருக்கு? ஆக்ஸ் இதுன்னு சொல்லுவாங்க, அது பேர் மாத்திட்டேன். சரி பாப்போம். மலேரியான்றது ஒரு பாக்டீரியா தானே? இது நான் பார்க்குறேன். சரி, மலேரியா புரோட்டோசோவா. டியூபர்குலோசிஸ் வந்து பாக்டீரியா, டியூபர்குலேன்னு வரும். ரிங்வார்ம் வந்து ஃபங்கஸா? ரிங்வார்ம் அது தெரியல. ஆனா பாலிமயோலிட்டிஸ் வந்து போலியோ வைரஸ் இல்ல. வைரஸ். போலியோ மைலிட்டிஸ் அது வைரஸ் 3. ரிங்வார்ம் வந்து ஃபங்கல் டிசீஸ். 4321.
ஹீமோஃபிலியா. ஹீமோ அப்படின்னா பிளட், ஜெனடிக் டிசார்டர் விச் ரிலேட்டட் டு டிக்ரீஸ் இன் ஹீமோகுளோபின் லெவல். அண்ட் ரெக்மாட்டிக் ஹார்ட் டிசீஸ் கிடையாது. டிக்ரீஸ் இன் டபிள்யூ ஹீமோனாலே ரெட் பிளட் செல்ஸ் தான். ஓ இல்லை இல்லை, நான் கிளாட்டிங் ஆஃப் பிளட் கூட இருக்கே. ஹீமோஃபிலியா. தெரில கேவி, சொல்ல ஆன்சரு. நான் கிளாட்டிங் ஆஃப் பிளட். அதான் ஹீமோஃபிலியா. அப்போ ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்துச்சுன்னா அனீமியான்னு சொல்லுவோம். அனீமியா அது. சரி, ஆமா அது அனீமியா. அனீமியா. WBC இல்லைன்னா அது ஹீம் வந்து RBC இல்ல. புரியல. WBC தூக்கி இல்லைன்னா அது ஹீமோகுளோபின் ஃபுல்லா RBC இல்ல. ஆர்பிசி. ஓகே ஓகே, நான் கிளாட்டிங். ஆக்சுவலா So, இங்க ஒரு ஆர்பிசி பத்தி இன்ஃபர்மேஷன் கேட்கல கொடுத்துருக்காங்க. கேள்வி. ஆக்சுவலா அவங்க வந்து பிளேட்லெட்ஸ் பத்தி கேக்குறாங்க. பிளேட்லெட்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா தான் நான் கிளாட்டிங் நடக்கும். ஓகே ஓகே. ஆக்சுவலா பிளேட்லெட்ஸ் தான் மேட்டர். ஆக்சுவலி இங்க இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன, இது ஒரு செக்ஸ் லிங்க்டு ரெசிசிட் சொல்றோம் அப்படியா? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு செக்ஸ் லிங்க்டு என்ன சொல்ல வராங்கன்னு புரியலையே. ஜெனடிக்னால அப்படி சொல்றாங்க. ஃபீமேலுக்கு மட்டும் வரும், மேலுக்கு மட்டும் வரும்னு நினைக்கிறேன் ஹீமோஃபிலியா. தெரியல. சரி, எண்டோஸ்கோபி. எண்டோஸ்கோபி டெக்னிக் used to explore a stomach or a inner part of the body is based on the phenomena of actually polarize பண்ணிடும். இல்ல polarization, total internal reflection, interference, total internal reflection. ஆன்சர் கரெக்டா? கரெக்ட். ஏதோ ஒரு டியூபுக்குள்ள போனாலே மல்டிபிள் ரிஃப்ளாக்ஷன்ஸ் நடக்கணும். டோட்டலா இன்டர்னலா ரிஃப்ளாக்ட் ஆகிட்டே இருக்கணும். அப்பதான் வெளியில வர இமேஜஸ் வந்து கரெக்டா தெரியும். இமேஜ் ப்ராசஸிங். when an ants bite the insect, அது வந்து என்னத்தை தள்ளும் நம்ம மேல? மெத்தனால் தள்ளி விடும். அதுதான் வந்து செம வலி வலிக்கும். ஃபார்மிக் ஆசிட் இல்ல, ஆன்ட்னா ஃபார்மால்டிகைட் ஃபார்மிக் ஆசிட் வராதா? மெத்தனால் கடிச்சிச்சுன்னா வலி போடாம. மெத்தனால் தான். சி ஆப்ஷன்ஸா ஃபார்மிக் ஆசிடா? ஆமா, ஓவர் ஆசிட் அது சோர்ஸ் பாப்போம்ல, அது பாக்குறப்ப ஆன்டிகே ஃபார்மிக் ஆசிட் வரும். அப்ப ஸ்டீரிக் ஆசிட் எதுல இருந்து வருது? தெரியல. இது பாரு, ஆக்சாலிக் ஆசிட், டான்டானிக் ஆசிட்லாம் பாப்போம்ல, கிரேப்ஸ் இதுன்னு பாக்குறப்ப ஆன்ட்டுக்கு வந்து ஃபார்மிக் ஆசிட் சோர்ஸ் வந்து ஆன்ட்னு படிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸ்டீரிக் ஆசிட் வந்து ஃபேட் கொக்கோல கிடைக்குதான் ஸ்டீரிக் ஆசிட். சரி, ஐ டொனேஷன். விச் ஆர் த ஃபாலோயிங் பார்ட்ஸ் ஆஃப் த டோனர்ஸ் ஆஃப் ஐ இஸ் யூட்டிலைஸ்ட்? ஆக்சுவலா எது யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு கேட்குறாங்க. ஐல லென்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? லென்ஸ் ரெட்டினாவா? லென்ஸ் தானே? சி கொடுத்துருக்கோங்க. 89 கொரோனா தான் யூஸ் பண்ணாங்களோ? கார்னியா. மேல இருக்கிற இந்த இந்த மொத்த ஐல இந்த மேல இருக்கிறது இதுதான். இது பேர் வந்து லென்ஸ் நினைச்சேனா, அது பேர் கார்னியாவா. அப்போ அந்த பார்ட் ஆஃப் ஐ தான் முக்கியம் போது, கார்னியா. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அட்ரினலின், ஈஸ்ட்ரோஜன், இன்சுலின் அண்ட் ஃபெரோமான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அட்ரினலின் வந்து ஆங்கர், ஃபியர், டேஞ்சர், அதனால அப்பதான் சுரக்கும். அது வச்சுக்கலாம். ஈஸ்ட்ரோஜன் ஃபீமேல்ஸுக்குன்னு வச்சுக்கலாமா? எங்க ஃபெரோமோன்ஸ் வந்து பார்ட்னர் அட்ராக்டிங் த பார்ட்னர்ஸ் த்ரூ த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல், இது 2ன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலி சென்ட்ல ஃபெரோமோன்ஸ் இருக்கும்பாங்க. எதுல? சென்ட்ல ஃபெரோமான்ஸ் இருக்குமா? ஓகே ஓகே. அப்ப இன்சுலின் வந்து குளுக்கோஸ். குளுக்கோஸ்க்காக தான் இன்சுலின்ஸ் இருக்குது. கரெக்ட். ஓகே, 1342. அட்ரோபின், ஈத்தர், நைட்ரோ கிளிசரைன் அண்ட் பெரித்தின், இதெல்லாம் தேவையில்லையா? சரி, சும்மா இங்க பாரு, மஸ்கிட்டோ கண்ட்ரோல்லாம் கேட்டிருக்காங்க. சரி, நான் பார்க்கலாம். லோக்கல் அனஸ்தீஷியா அண்ட் டைலேஷன் ஆஃப் பியூப்பிள். தெரியல கேள்வி, ஆன்சர் சொல்லிட்டு. 91D பார்க்கலாம். 3 டைலேஷன் ஆஃப் பியூப்பிள் அப்படின்னா என்ன? அந்த கண்ணு இருக்கு, அது சொல்றாங்களா? அது டைலேஷன்னா என்ன? டைலேஷன் ஆஃப் பியூப்பிள்னா கண்ணில் இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். பியூப்பிள்னா தெரியலையே.
எது அந்த ஓகே. பரை பிரைத்ரின்ன்றது வந்து மஸ்கிட்டோ கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அது இப்போ ஓரமா. அடிக்கிறேன்னு கேட்டுக்கோ. ஈஸ்டர் வந்து அனஸ்தீஷியா யூஸ் பண்ணுவோம், பெயின் வரக்கூடாதுன்னு. அட்ரோபின் சொல்லுங்க. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, கண்ணை இது பண்றதுக்கு முன்னாடி டிராப்ஸ் இடுவாங்க தெரியுமா, நம்ம ஐ செக் பண்றதுக்கு முன்னாடி. ஓ அந்த அதுதான் ஈஸ்டர். அதான் அட்ரோபின் வந்து அப்ப யூஸ் பண்ணுவாங்களாம். ம். நைட்ரோகிளிசரின் வந்து ஹார்ட் ட்ரீட்மெண்ட் அப்ப யூஸ் பண்ணுவாங்க. பைரித்ரின்ங்கிறது ஒரு பயோடிகிரேடபிள் நான் பர்சிஸ்டன்ட் பெஸ்டிசைட் தான், மஸ்கிட்டோவை கில் பண்றதுக்கு. பெஸ்டிசைட். பயோடிகிரேடபிள் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே. இது ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்கல்ல, ஏதோ ஒன்று பயோடிகிரேடபிள்ன்ட்டு. நல்லா கன்ஃபார்மா தெரியல பைரத்தின் எந்த சொன்னா. question. நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பைரத்தின் பயோடிகிரேடபிள்னு கேட்டா இல்லைன்னு போட்டு வருவானா. சரி. விச் ஆர் த ஃபாலோயிங் ஜெனடிக் டிசீசஸ் செக்ஸ் லிங்க்டு. ஓ இதை தான் அங்கே கேட்டிருந்தாங்களோ. அங்கே ஹீமோஃபிலியான்னு படிச்சோம்ல, ராயல் ஹீமோஃபிலியா. ஓ அதுதான் ராயல் ஹீமோஃபிலியானா இவங்களுக்கு அந்த இவங்க இருக்காங்கல்ல, யூகேவோட யூகேவோட அந்த ராஜ குடும்பத்துக்கு மட்டும் வர்றதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க கிங்ல இருந்து ஆமா, குவீன் குயினுக்கு மாறுவாங்க. விக்டோரியாக்கு வந்து இந்த டிசீஸ் ஆமா இருந்துச்சாம். அதான் குயின் இல்ல, அதனாலதான் அவங்க கிங் கிங் அப்படின்ற கான்செப்ட்ல இருந்து குயினுக்கு இது மேட்ரியலா மாறினதுக்கான காரணமே அதான், ஹீமோஃபிலியா வந்ததுனாலதான். லாத்தீரிசம் இஸ் காஸ்டு பை எக்ஸசிவ் கன்சப்ஷன் ஆஃப் மஷ்ரூம், மஸ்டர்ட் ஆயில், பாலிஷ்டு ரைஸ் ஆர் கேசரி டால். ரைஸா இருக்குமோ? ஆன்சர் என்ன கேவி? ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். கேசரி டாலாம். அது என்ன டாலு கேசரி? ஓ நீ இது பார்த்தோம்ல, லாத்தரிசமா இதுவா பார்த்தோம், அது பெஸ்ட் வந்து அடிச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. அது எதுவும் என்ன பார்த்தோம் அதை? அது எர்கோட்டிசம்னு சொல்லி கண்டாமினேட்டட் கிரெயின்ஸ் எர்காட்டிசம். பார்த்தோம். இது லாத்தரிசம்ல. லாத்தரிசம்னால் என்ன? அந்த பேர் வந்து அதோட சயின்டிபிக் நேம் தான், கேசரி தாலோட சயின்டிபிக் நேம் சம்திங் லாக்டிக்ஸ்னு வருது, அதனால லாக்டிக்ஸ்னு வச்சிருப்பாங்க. ஓ இதுக்கு ஆன்சர் வந்து அது பேரே இந்த கிராஸ் பீயா, கிராஸ் பீக்கு அதாவது கிராஸ் பீ சாப்பிட்டோன்னா அப்படி வருமாங்க. இப்போ இருக்கிறதுலே கிராஸ் வந்து கிராஸ் பீ வந்து ரைஸும் தான் கிராஸ் வெரைட்டி. ஓகே. கேசரி டால்னு சொல்றாங்க. நியூரலாஜிக்கல் டிசார்டர். கேசரி தால்னா என்னது, என்ன பருப்பு? இது என்ன பருப்பு? ஏதோ ஒயிட் கலர்ல போட்டிருக்குங்க. இரு. தமிழ்ல போட்டா கேசரி பருப்புன்னு வருது. ஆரஞ்சு கலர்ல இருக்குது, அதனால கேசரின்னு வச்சிட்டாங்களோ. இது என்ன பருப்பு இது? தமிழ்நாட்டில் பயங்கர மேனுஃபேக்சரிங் நடக்குதுங்க. இது உளுந்தம் பருப்பு. என்ன பருப்பு இது தெரியல, பார்த்து சொல்லுங்க வேணா. In a human being, a female play a major role in determining the sex of an offspring. ஃபீமேல் மேஜர் ரோல் இல்லை, மேல் தான் மேஜர் ரோல். ஏன்னா உமன் ஹாவ் டூ எக்ஸ் குரோமோசோம்ஸ், அதனால தான் மேல் பிளே வெரி சிக்னிஃபிகண்ட் ரோல். ஓகேவா? ஸோ மேலே மேலே தப்பு. இது வந்து ரெண்டுமே எக்ஸ் குரோமோசோம்ஸ் தான். ஆன்சர் வந்து டி. ஏன்னா ஃபீமேல் வந்து எக்ஸ், மேல் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்ல இந்த குரோமோசோம் மட்டும் மிஸ் ஆகுது இல்லை, அந்த ஒய்ன்னு சொல்லலை, இந்த குரோமோசோம் மிஸ் ஆகுது. அதனால தான் இவங்க அதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. சரி. விச் அட் விச் ஸ்டேஜ் இன் இட்ஸ் லைஃப் டஸ் த சில்க் வார்ம் ஈல்டு த ஃபைபர் ஆஃப் காமஸ்? எந்த ஸ்டேஜில் வந்து பயங்கர ஃபைபர்னு சொல்லலாம், எக்காக இருக்காது, லார்வல் ஸ்டேஜ் தானே, புழுவாக இருக்கும்போது. 95C கொடுத்துருக்காங்களா? பியூப்பானா என்னன்னு தெரியலையே, இது பார்க்குறேன். த்ரெட் வந்து பயங்கரமாக வர்றது வந்து பியூப்பா ஸ்டேஜ் தான். லார்வான்னு போட்டுறாதீங்க, லார்வா புழு, அதனால புழுலேருந்து எடுப்பாங்க. பியூப்பால் அதே பியூப்பா ஸ்டேஜில் தான் பயங்கரமாக வந்து வருமாங்க. ஓ அந்த குக்கூன் மாதிரி இருக்குல்ல, குக்கூன் தாங்க பியூப்பா. புரிஞ்சிச்சு. நான் ஸ்டேஜஸ் குரூப்பில் போடுறேன்.
லார்வா வந்து பெரிய புழு. அதுக்கு முன்னாடியே குக்குன் உள்ளேயே இருக்கும்ல, குக்குன் அதுதான் வந்து பியூப்பா ஸ்டேஜ். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது ஹீமோஃபிலியா. மறுபடியுமா? டயபெட்டிஸ், ரிக்கட்ஸ் அண்ட் ரிங்மாம் எல்லாத்தையும் ஆல்ரெடி பார்த்தாச்சு. சரி, பார்க்கலாம். ஹீமோஃபிலியான்றது ஒரு ஜெனடிக் டிசார்டர். சரியா? டயபெட்டிஸ்ன்றது என்ன ஹார்மோனல் டெஃபிஷியன்சி. ஏன்னா அந்த இது இல்லைல்ல, இன்சுலின் ஹார்மோன். சரி. ரிக்கட்ஸ் வந்து டிஃபிஷியன்சி, விட்டமின் டிஃபிஷியன்சி. ஓகே. ரிங்வாம்ன்றது ஃபங்கல் டிசீஸ். அவ்வளோதான். பிளட் குளுக்கோஸ் லெவல் இஸ் காமன்லி எக்ஸ்பிரஸ்ட் as கரெக்ட் குளுக்கோஸ் சார். லெவல். என்ன கிராம்? என்ன சொல்கிறேன்? ஆக்சுவலாக MM/Hg சொல்லுவாங்களா, மில்லிகிராம் அண்ட் டெசிலிட்டர், பார்ட் பெர் மில்லியன். ஹெச்ஜியில் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் என்ன? ஹலோ, போச்சா? கேக்குதா? கேக்குது ப்ரோ. நெட்டு போயிடுச்சா? கேக்குதா? நெட் இல்லை. யாரா கொஞ்சம் ஆன்சர் ராகுல் பண்ணுங்க. இருக்கியா? இருக்கேன். 97க்கு ஆன்சர் என்ன? பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிராம் பெர் லிட்டரா? மில்லிகிராம் பெர் மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர். ஓகே, மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் தான் அதுக்கு ஆன்சரு. நான் வச்சுக்கோங்க. சரியா? போகலாம். கொனாட்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். கொனாட்ஸ்னா என்னன்ட்டு. பிட்யூட்ரி அங்கேயே படிச்சிருந்தா அதுக்கு ஆன்சர் பண்ணிருக்கலாம். சரி, கொனாட்ஸ், பிட்யூட்ரி, பேங்க்ரியாஸ் அண்ட் அட்ரினலின். சரி, பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணும். பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து இல்லை கொனாட்ஸ். அட்ரினலின் வந்து அட்ரினல் கிளாண்ட் வந்து அப்போ ப்ரொஜெஸ்டான் வச்சுக்கலாமா? ப்ரொஜெஸ்டான் ரிலீஸ் பண்ணுதுன்ட்டு மேபி கொனாட்ஸ் அப்போ க்ரோத் சைக்கிள்னு வச்சா ஆன்சர் 3-1-2 வரணுமா? 3-1-2 3-1-2 இல்லை, 2 வரவே இல்லை லாஸ்ட்ல. அப்போ இது தப்பு. இது 1 சிக்கு வந்து 1 வரணும். சிக்கு 1 2 இருக்கு. அப்போ ஏக்கு 2 வரணும்னு வச்சுக்கலாமா? ஏக்கு 3 வரணும்னா இதான் ஆன்சர் டியா? செக் பண்ணிக்கலாம். சொல்ல, நான் கீழே போய் படிக்கிறேன். ஆன்சர் வந்து சி கொடுத்துருக்காங்க. கொனாட்ஸ் வந்து ப்ரொஜெஸ்டரான், பிட்யூட்ரி வந்து growth ஹார்மோன், பேன்க்ரியாஸ் வந்து இன்சுலின், அட்ரினலின் வந்து கார்டிசால். அட்ரினலின் கார்டிசால். ஓகே, அட்ரினலின் வந்து கார்டிசால், பேங்க்ரியாஸ் இன்சுலின். கார்டிசால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதுதானே சொல்றாங்க. என்ன ஹார்மோனு? ஸ்டெப் ஹார்மோனா? கார்டிசால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க ஹார்மோன் சொல்லுவாங்கல்ல, கார்டிசால். கார்டிசால். அதான் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக வர்றதுன்னு நினைக்கிறேன். பெட்யூட்ரி வந்து பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலின், பெட்யூட்ரி வந்து growth ஹார்மோன் சொன்னியா? கொனாட்ஸ் தான் growth ஹார்மோனா? இல்லை, கொனாட்ஸ் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான், பெட்யூட்ரி வந்து growth ஹார்மோன். வச்சுக்கோங்க. கொனாடு தான் ப்ரொடியூஸ் பண்ணுதா பெட்யூட்ரியா? இது ப்ரொஜெஸ்ட்ரானா? ஓகே. The secretion of fatigue in the muscle after prolonged strenuous physical work is caused by sensation of fatigue in the muscle after prolonged strenuous physical work. ஏன் ஃபேட்டிக் நடக்குது? டிக்ரீஸ் இந்த சப்ளை ஆஃப் ஆக்சிஜன், அதில் மசில் ஃபைபர் மைனர் வியர் அண்ட் டியர் நடக்கிறதுனால, குளுக்கோஸ் வந்து டிப்ளேஷன், குளுக்கோஸ் கம்மியாக இருக்கிறதுனால, இல்லைனா வந்து அக்குமுலேஷன் ஆஃப் லாக்டிக் ஆசிட். லாக்டிக் ஆசிட் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் அங்கங்கே ஃபேட்டிக், மசில் ஃபேட்டிக் நடக்கும். தசை பிடிப்பு. ஸ்மால் பவுச். கரெக்டா கேவி? கரெக்ட். Small pouch containing a silica gel is often found in the bottle of a medicine, in a tablet or a powder found because a silica gel. Actually, small pouch containing silica gel இருக்குமா? பாட்டிலுக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க சிலிக்கா ஜெல்ல. மெடிசன் டேப்லெட்ஸ்லாம் என்ன பண்ணுவது? மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணுறதுக்காக போட்டு வச்சிருப்பாங்க.
எல்லாத்துலயுமே போட்டு வைப்பாங்க யூஸ்வலா சிலிக்கா ஜெல்ல. சரி. ஐ டொனேஷன் இஸ் மறுபடியும் கேட்டாங்க பத்தி அதே தான். அப்போ கொரோனா கொரோனா தான் ஆன்சர். கார்னியா சாரி கார்னியா. மறுபடியும் பிளட் கொஷனு. A man who blood group is not known, okay, meet with a serious accident and need a blood transfusion immediately. Which of the following blood mentioned below and readily available for the hospital for safe transfusion? ஐயோ, யூனிவர்சல் டோனர் யாருன்னு தெரிஞ்சு அந்த கொஸ்டின் போகணும். யூனிவர்சல் டோனார்னு கேட்டிருக்காங்க தெரியல. கிட்டத்தட்ட அப்படிதான். ஆமா, யாரோட universal குரூப், donor. அவங்க பிளட் குரூப் தெரியல. ஸோ யாரோடது போட்டா இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓ தான் யூனிவர்சல் டோனார் கேவி. ஓ பாசிட்டிவ். ஆக்சுவலா இப்போ ஓ ஓ பாசிட்டிவ் நெகட்டிவ் நினைக்கிறேன். ஓ நெகட்டிவ் யூனிவர்சல் டோனார். ம் ஆன்சர் ஏவா வருது. ஆமா அதான் வருது. ஓ நெகட்டிவ் தான் வந்து அப்போ யூனிவர்சல் டோனார். நம்ம யூனிவர்சல் ரெசிபியன்ட் யார் பார்த்தோம்? ஏபி பாசிட்டிவா நெகட்டிவா ஞாபகம் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா இது இல்லை ஆன்டிஜென் ஆன்டிபாடி கம்மின்னு சொல்லி அப்போ பார்த்தோம்ல. இங்க பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா இங்க நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அங்க பாசிட்டிவ் தான் இருக்கணும் கன்ஃபார்மா. அப்போ ஏபி பாசிட்டிவா இருக்கவங்க. ஏபி பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிவர்சல் டோனார் இவங்க யூனிவர்சல் ரெசிபியன்ட். அடுத்த நாள் வாங்கிக்கலாம். சரி. ஏன்னா அதுல வந்து இது ஆன்டிஜென் இல்ல, அதனால இவங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அப்படி ஆன்டிஜென். கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிளனேஷன். இவங்க கிட்ட ஆன்டிஜென் இல்ல, இவங்க கிட்ட ஆன்டிபாடி இல்ல. சரியா? அதான் கொஸ்டினே, அதான் ஆன்டிபாடி இல்லைன்றதுதான் கொஸ்டின். அது தெரிஞ்சுன்னா இதை போட்டுடலாம். சரி, சும்மா பார்க்கலாம். டிஸ்கவரி ஆஃப் transduction and conjunction in bacteria, establishment of sex linked inheritance இதான் கேட்டிருந்தாங்களாங்க. Insolation of DNA polymerase from E. coli, establishing a complete gene code. கம்ப்ளீட் ஜீன் கோட் தான் நம்ம ஈஸ்ட்டுக்குன்னு பார்த்தோம். அது யார் பண்ணான்னு கேட்குறாங்க. ஆன்சர் சொல்லடி கேவி, தெரியல, பார்த்துக்கலாம். டி ஆப்ஷன் தான். 3 4 2 1. கன்ஜெக்ஷன் பாக்டீரியா, டிரான்ஸ்டியூஷன் அண்ட் கன்ஜெக்ஷன் இன் பாக்டீரியா வந்து லெடர்பெர்க். செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் வந்து 4 மார்கன். டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து கார்ன்பெர்க். கம்ப்ளீட் ஜீன் கோடு வந்து 1 குரானா. தெரியல, நான் வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போட்டுறேன். Which are the following features of DNA makes it uniquely suited to store and transit genetic information from generation to generation? என்ன ஃபீச்சர் வந்து ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஃபீச்சர் ஸ்டோர் அண்ட் டிரான்சிட் மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன். சுகர் பாஸ்பேட் பாண்டு, நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் பெர் டர்ன். ஆக்சுவலாக பேஸ் பேர்ஸ் தான் வந்து பார்க்குது, டபுள் ஸ்டாண்ட் கிடையாது. காம்ப்ளிமெண்டரி டபுள் ஸ்டாண்ட், டபுள் ஹெலிக்ஸ் கிடையாது. பேஸ் பேர்ஸ் தான் முக்கியம். அடினைன், குவானின் அண்ட் தைமின், சைட்டோசின், 4 தான் முக்கியம். சரி, கரெக்ட் தானே? ஆன்சர் ஏ கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்டரி ஆஃப் 2 ஸ்டாண்ட்ஸ். அப்போ ஆர்என்ஏ வந்து ஜெனடிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது எக்ஸ்பிளனேஷன் என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க? டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ கண்டெய்ன்ஸ் 2 complementary strands which transmit genetic information from generation to generation கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம போட்ட ஆன்சர் வரலைங்க. அப்ப ஆர்என்ஏவும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது இல்ல, அங்க டபுள் ஹெலிக்ஸோ டபுள் ஸ்டாண்டர்டோ இல்லையே. ஓ, இது பேரு காம்ப்ளிமெண்டரி ஆஃப் 2 ஸ்டாண்டர்ட்னா என்னன்னா பேஸ் பேரிங் தான் அப்படி சொல்றாங்களாங்க. புரியுதா? பேஸ் பேர் தான் வந்து நம்பர் வச்சு டிசைட் ஆகாதுங்கறாங்க. நம்பர் வச்சு ஆகாது. ஆனா காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங் பிட்வீன் தி 2 ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, அடினைன், குவானின் அண்ட் சைட்டோசின் அண்ட் குவானின், இது ரெண்டுமே பேர் ஆகிறதுனால
அது காம்ப்ளிமெண்டரி டூ ஸ்டாண்டர்ட்ன்றது அதை தான் மீன் பண்ணுது. மைட்டா மெட்டா metastasis is a process by which egg divides rapidly under the influence of drug. செல் டிவைட் பண்ணுமா metastasis. Cancer cells spread through the blood or lymphatic system to other sites of organ. Okay, chromosomes in cell nucleus are attached to the spindle before moving in the anapase poles. Cancer cells are successfully inhibited to divide any further. எதை போடலாம் எனக்கு தெரியல. மெட்டாசிஸ் கேன்சர் செல்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஹிபிட்டட் டு டிவைட் எனி ஃபர்தர். குரோமோசோம் இன் செல் நியூக்ளியை ஆர் அட்டாச்டு டு த ஸ்பிண்டல் பிஃபோர் மூவிங் டு அனபேஸ் போல். அனபேஸ் போகிறதுக்கு முன்னாடி மெட்டாஸ்டாட்டிசிஸ். கேன்சர் செல் ஸ்ப்ரெட் த்ரூ த பிளட் ஆர் லிம்பியாட்டிக் சிஸ்டம் அந்த அதர் சைட் ஆஃப் அன் ஆர்கன். ஏன்னா செல் டிவைட் ரேப்பிட்லி அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக். எனக்கு தெரில, சொல்லி கேவி ஆன்சரு. இல்லைனா எலிமினேட் பண்ணுறதா இருந்தால் எலிமினேட் பண்ணுறதா கூட ட்ரை பண்ணலாம். ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி போடுறது தெரியல, நானும் அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஏதாச்சும் தெரியும். அதாவது கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகிறதா மெட்டாஸ்டாசிஸ்னு சொல்கிறாங்க அந்த ஸ்டேஜை. ஆக்சுவலாக கேன்சர் சைக்கிள்னே ஒன்று இருக்குது, அது தெரில. மெட்டாஸ்டாசிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேர்ம் ஏதாவது நம்மளுக்கு கேட்டு விட்டுற போகிறாங்க. சரி, டையாலின், பெப்சின், ரெனின் அண்ட் ஆக்சிடோசின். சரி, பெப்சின்ன்றது டைஜஸ்டிவ் ஸ்டார்ச், டைஜஸ்ட் ப்ரோட்டீன். ஓகே, தெரில. ஸ்டார்ச் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்று, ப்ரோட்டீன் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்று. மேபி பெப்சின் ப்ரோட்டீன் டைஜஸ்ட் பண்ணுவோம். கன்ஃபார்மாக தெரியாது. ஆன்சர் சொல்லி எடுக்கவி ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. போட்டுரும். இரு 2, 3, 1, 5. டயாலின் அப்படின்றது என்னன்னா ஸ்டார்ச் டைஜஸ்ட் பண்ணுமா. அப்போ பெப்சின் வந்து ப்ரோட்டீன் டைஜஸ்ட் பண்ணுது. கரெக்ட் தான். ரெண்டுமே டைஜஸ்டிவ் என்ஜிம் ஸ்டொமக்கில் இருக்கிறது. சரி, 4 கிடையாது. ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் ஃபேட்ன்றது கிடையவே கிடையாது. ரெனின்ன்றது வந்து அக்னி ஆஞ்சியோடென்சியோஜன் இன் த பிளட் இன்டு ஆஞ்சியோடென்சின் அப்படின்னு மாத்திருமா. டென்சினோஜன் அப்படின்றத டென்சின்னு மாத்துமா. ரெனின் மாத்துமா. அப்படி தெரில. 5 வந்து ஸ்மூத் மசில்ஸ்க்காக ஆக்சிடோசின் அப்படின்றது மசில் கான்ட்ராக்ஷன் கம்மி பண்ணுறது. இன்டியூஸ்டு மசில் கான்ட்ராக்ஷன் ஃபார் ஸ்மூத் மசில்ஸ். இன்டியூஸ் பண்ணும், கான்ட்ராக்ஷன் இன்டியூஸ் பண்ணும் ஸ்மூத்தான மசில்ஸ். ஓகே, எது எதுக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆன்டிஜெனிஸ் சப்ஸ்டன்ஸ் மறுபடியும் கேட்டாங்க. இதுக்கு ஸ்டிமுலேட்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஆன்டிபாடி. இதான் மேட்டர். இம்யூன் ரெஸ்பான்ஸ் நாங்கள் கேட்டாங்க, இங்கே ஆன்டிபாடி. அவ்வளோதான். which organelles is in the cell other than nucleus contains DNA. இதையும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. மைட்டோகாண்ட்ரியல் DNA. which of the following cell organelles plays the most significant role in protein synthesis? ப்ரோட்டீன் சிந்தசிஸில் எந்த ஆர்கன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்? நம்ம ஆல்ரெடி ப்ரோட்டீன் சிந்தசிஸில் பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா ரைபோசோம் ஒர்க் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போது அங்கே மற்ற எதுவும் இல்லை ப்ரோட்டீன் சிந்தசிஸில். அதனால நம்ம ரைபோசோம் அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். கரெக்டாக கேட்குது. கரெக்ட். சரி, cellular and molecular control programmed cell death is known as molecular controlled cell deathன்றது வந்து அப்போப்டோசிஸ் தான் நினைக்கிறேன். கரெக்டானு தெரில. ஆன்சர் என்ன? ஏ ஆப்ஷன். அப்போப்டோசிஸ். இன்ஜினியர் பண்ணியிருப்பாங்க. இந்த செல் இதுக்குள்ள செத்து போயிடணும். அப்போப்டோசிஸ் நடக்கலனா தான் மெட்டாசிஸ் நடக்கும். கேன்சர் மெட்டாஸ்டாசிஸ் நடக்கும். அந்த சைக்கிளில் ஃபஸ்ட்டு அந்த கேன்சர் சைக்கிள் சும்மா யாராவது நோட் பண்ணுறதா நோட் பண்ணிக்கோங்க. கேன்சர் சைக்கிள் படிக்கணும்ட்டு. ஏன்னா 2 கொஸ்டின் கேட்டாங்க. செல் டெத் இங்கே நடக்கணும், அப்போப்டாசிஸ் படி நடக்கலன்னா மெட்டாஸ்டாட்டிசிஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இல்லை ஸ்டார்ட் ஆகாது, கார்சினோஜெனிசிஸ் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்னும் அந்த அந்த ஜீன் ஸ்டார்ட் ஆகும். அது ஸ்ப்ரெட்டு தான் வந்து மெட்டாஸ்டாசிஸ். சரி, பிரெஸ்ட் போன், காலர் போன்,
நீ கேப் அண்ட் ஷோல்டர் பிளேடு. இதெல்லாம் என்னென்னு தெரில. காலர் போன் என்ன சொல்லுவீங்க? சொல்லிடு கேவி, நம்ம பார்த்துக்கலாம். ஆன்சர் தெரில. டி ஆப்ஷன். 1 டி டி 4 லாஸ்ட் ஆப்ஷன். 4 1 2 3. ஸோ 4க்கு வந்து ஐ மீன் பிரஸ்ட் போனுக்கு வந்து ஸ்டெர்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலர் போன் வந்து கிளாவி செல். ஸோ காலர் கிளாவி அப்படின்னு ஏதாச்சும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. நீ கேப் அப்படின்றது வந்து பட்டீலா நீ கேப். ஓ, நீ கேப்னா முட்டியில் வந்து பட்டீலான்ற போன் இருக்கு. சரி, ஷோல்டர் போன் வந்து ஷோல்டர் பிளேடுக்கு வந்து 3 ஸ்கேப்யூலா நான் வச்சுக்கோங்க. சரியா? டேப் பாம் இஸ் அ ஹெமப்ரோடிட். ரவுண்ட் வார்ம்ன்றது செப்பரேட் செக்ஸ். ஃபெலேரியான்றது நெமட்டோட். ஃபிலேரியாசிஸ்னு பார்த்தோம்ல, அப்போ அது வந்து பிரெயின் அடிக்கும்னு பார்த்தோம் ஆல்ரெடி. கினியா வார்ம்ன்றது இஸ் அன் அனல்லீட். இது கன்ஃபார்மாக தெரியாதுங்க. தெரியுமா உங்களுக்கு யாருக்காது? அனிமல் கிங்டம்ல போட்டிருப்பாங்க. இது கன்ஃபார்மாக நான் தெரில. சரி, ஆன்சர் சொல்லட்டா? ஆன்சர் சரிடா. பார்த்து ஆ டி ஆப்ஷனா. எக்ஸ்பிளனேஷன் ஃபோர்த் ஒன் மட்டும் தப்பு போல. எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டேப்வார்ம் வந்து ஹெர்மாப்ரோடைட். அப்படின்னா மேல் ஃபீமேல்ஸ் ரீப்ரோட் ஆர்கன் ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆயிருக்குமா. ஓ, ஓகே ஓகே. ஒரே ஆர்கானிசம்ஸ்ல. அப்புறம் ரவுண்ட் வார்ம்ஸ் ஆர் யூனிசெக்ஸ் தான். வார்ம்ஸ் ஆர் யூனிசெக்சுவல், செப்பரேட் செக்ஸ் இருக்குமா. யூனிசெக்ஸ். ஃபிலாரியாங்கிறது ஏதோ இது வச்சு விச் இஸ் அ பாரசிட்டிக் நெமட்டோடம். Parasite. உச்சேரியா பேங்க்ரோப்டிங்கிறதா ஏதோ காசு ஆகுது, அது வந்து பாரசிட்டிக் நெமட்டோடம். அது இல்லாம குடியாவாமும் ஒரு நெமட்டோட் தான், ஆன்லெட் கிடையாது. நெமட்டோடு. இது ஒரு நெமட்டோடு. இந்த சீக்வன்ஸ் எங்கேயாவது ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கலாம் திரும்பி. In the context of organic evolution, the loss of limb in snake is explained by the phenomena of ஏன் வந்து ஸ்னேக்ஸ்க்கு வந்து லிம்ஸ் இல்லை? ஓகே, ஆர்கானிக் எவல்யூஷன்ல யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் phenomena of loss of limbs in the snake is explained. ஓ, இருந்தது போயிடுச்சா? சரி. அடாப்ஷன் ஆஃப் லிவிங் இன் பரோஸ், நேச்சுரல் செலெக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் ஆஃப் அக்வைர்டு கேரக்டர்ஸ். ஆர்கன் டிஸ்யூஸ் வேஸ்ட் அதனால தூக்கி போட்டாங்களா, இல்லை நேச்சுரல் செலெக்ஷன்னாலயா, இல்லை இது தூக்கி கொடுத்துக்கலாம். பரோஸ் கூட கூட்டில் தங்குறதுனால. ஏன்னா ஒரே ஒரு கூடு கட்டுறது ஒன்றே என்னன்னா, அந்த கிங் கோப்ரான்னு ஆல்ரெடி பார்த்தோம். இல்லை, குழியில் தங்குறதுனால. பரோஸ்னா குழி இல்லை. சரி. இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வைர்டு கேரக்டர் என்ன போடலாம்? எனி கெஸ்? அது சொல்லிட்டு கேள்வி தெரியல. ஆன்சர் வந்து ஏ சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன் என்ன தெரியுமா கொடுக்குறாங்க? இப்போ நீ எந்த ஒரு ஆர்கனை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறியோ, இப்போ அதுதான் வந்து ஃபியூச்சர் எவல்யூஷன்லாம் அந்த ஆர்கன் நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிடுமா. இப்போ எந்த ஒரு ஆர்கன் நீ வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறியோ, அது வந்து ஃபியூச்சரில் உனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு அது அப்படியே போயிடுமா. நீ நிறைய சாப்பிட்ற கட் சாப்பிட்ற பல் நல்லா யூஸ் பண்ணா பல் நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிருக்கும். நீ ஏதாச்சும் ஒழுங்காக யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உன்னோட ஆர்கன் வந்து அது அப்படியே போக போக நேச்சுரல் இதை ஆர்கானிக் எவல்யூஷன் அப்போ அது வீக் ஆகி தேவையில்லாமல் போயிடுமா. இதை சொன்னது வந்து லமார்க். ஆமா, அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, லமார்க். நேச்சுரல் செலெக்ஷன் அது வந்து டார்வின்ஸ் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஓ சரி, நான் தான். சரி. When one gene controls the 2 or more different characteristics simultaneously, the phenomena is called. ஒரு ஜீன் 2 கேரக்டர்ஸை வந்து சைமல்டேனியஸாக பார்த்துச்சுன்னா அந்த ஃபெனோமினாவை என்ன சொல்லுவோம்? சரி, பாலின்னு வச்சுக்கலாம். பாலிடைனி ஆர் பாலிடி. தெரில கேவி, சொல்லு. பி ஆப்ஷன். ஐயோ, பெலியோட்ராஃபி. அதாவது ஒரு ஜீன்
2 ஆர் மோர் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து காமிச்சிச்சுன்னா அது வந்து பெலியோட்ராஃபி. சரியா வச்சுக்கோங்க. அப்போ மெசேஜ்ங்கிறது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனா? ஓ ஃபர்டிலைஸ் ஆகாமையே வந்து எம்ப்ரியோ வந்து எக்ஸல்ல இருந்து எம்ப்ரியோ வருமா? ஃபார்ம் ஆகும். கரெக்ட். ம். சரி. வித் ரெஃபரன்ஸ் டு ஹியூமன் பாடி கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே. ப்ரொடக்ஷன் ஆஃப் somatotrophin goes up when a person exercise. Men test produce progesterone. ஓகே டெஸ்டிஸ் இது அங்கே குணாச்சுன்னு படித்தோம். கரெக்ட். ஃபீமேலோட அடினல் கிளாண்ட் செக்ரேட்ஸ் டெஸ்டோஸ்டிரான். சரி. ஸ்ட்ரெஸ் காஸ் மென்னுக்கு ஸ்ட்ரெஸ் தானே டெஸ்டோஸ்டிரான், ஃபீமேலுக்கு வந்து ப்ரொஜெஸ்டரானும் ஆமா ஈஸ்ட்ரோஜன் ஆமா சாரி வரும்ல? மாத்தி கொடுத்துறாங்க. தப்பா எழுதுறேன். சரி. ஸ்ட்ரெஸ் காசஸ் த adrenaline டு ரிலீஸ் a வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் cortisol தென் யூஷுவல். ஸ்ட்ரெஸ்ஸு வந்துட்டே இருந்துச்சுன்னா அட்ரினல் வந்து டு ரிலீஸ். ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதிகமாக தானே ப்ரொடியூஸ் ஆகும். இல்லை வெரி லெஸ் அமௌண்ட்னு சொல்கிறாங்களே. ஆமா, அதிகமா தானே ப்ரொடியூஸ் ஆகும். கார்டிசால் அதிகமாகும் நானும் பார்த்துருக்கேன். ப்ரொடக்ஷன் ஆஃப் somatotrophin goes up when அது a தேர்ட் ஸ்டேட்மெண்ட்மே தப்பு இல்ல. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆனால் மேல் இஸ் ஆல்சோ ப்ரொடியூசிங் ப்ரொஜெஸ்ட்ரான். கொனாட்ஸ்னு ஒன்று பார்த்தோம்ல. தெரிலங்க எனக்கு சரியா ஆன்சர் என்ன சொல்லணும் பார்க்கலாம். ஆன்சர் வந்து எனக்கு டி கொடுத்துருக்கானுங்க. ஆனா ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் எப்படி கரெக்ட் எடுக்காங்கன்னு தெரியல. மேபி இல்லை ஸ்ட்ரெஸ்ன்றது அவங்க டிசீஸாக பேசுகிறாங்களோ என்னமோ. டிசீஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கார்டிசால்ஸ் கம்மியாக ப்ரொடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இது ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே பாரு, ஏதாவது ஒரு பர்சன் வந்து பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து சொமட்டோட்ராஃபின் கோஸ் அப். நிறைய சொமட்டோட்ராஃபின் ப்ரொடியூஸ் ஆகுமா. சொமட்டோட்ராபின். சரி. மறுபடியும் ரிப்பீட். ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் இன் அனிமல் கரண்ட் எண்டமிக் இன் சம் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் பிகாஸ் ஆஃப் ஃபங்கஸ். சரி. ஏஷியாட்டிக் வைல்டாஸ். பாராசிங்கா டீர்ல சின்கராவும் ஒரு டீரு. நீல்காய்ன்றது ஒரு நீல்காய் டீர் தானே. அதோட பொட்டானிக்கல் பேர் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே இது கூட முன்னாடி கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் போட்ட? ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ். ஃபங்கஸ். ஆன்சர் இவங்க வைரஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபங்கஸுங்க. ஐயோ தெரில. செக் பண்ணி பாரு. ஃப்ளாட் ஃபுட் டிசீஸ் தான் நம்ம ஒன்று ஃப்ளாட் ஃபுட் டிசீஸில் ஒன்று பார்த்தோம்ல, அதுதான் ஃபங்கஸோ. அப்போ ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் வைரஸ் தான், தப்பாக போட்டேன். நம்ம அது பார்த்தது ஆக்சுவலி இப்ப ஹியூமன். அம்மா வந்து வைரல் தானே சொல்லுவாங்க. என்னது? சிக்கன் பாக்ஸ் வைரஸ் தானே நான் கேக்குறேன். சிக்கன் பாக்ஸ் வைரஸ் தான் வைரல் டிசீஸ். ஆமா, அப்ப ஃபுட் அண்ட் மவுத் தான் வந்து விளையாட்டம்னு சொல்லுவாங்க. அப்ப அதுவும் வைரஸ் தான் இருக்கும். விளையாட்டம் ஐயா. நான் உங்களுக்கு சொன்னல தீபாவளி அப்ப இவனுக்கு வந்துச்சுன்னு. ஆனால் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அனிமல்ஸுக்கு தானே வரும். அனிமல்ஸ்க்கு மட்டும் தானே வரும். அனிமல்ஸ்னே இது வரும். இந்த குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு எஃப்எம்டி. ஓ நான் உங்ககிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா? ட்ரெயினுக்கு வந்துச்சு. ஆமா. விளையாட்டம்னு சொன்னாங்க. ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் விளையாட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அது வைரஸ்னா இது வைரஸா தான் இருக்கும். கரெக்டு தான். கரெக்ட். சரி. இது எல்லாமே வந்து ரொம்ப கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸ். அதனால ரொம்ப யூனிக்கான எண்டமிக் ஸ்பீஷீஸும் கூட. அது கன்ஃபார்மாக இது பேர் தெரிஞ்சுக்கும். ஆன்சர் சொல்லி தெரிஞ்சுக்கலாம். போட்டுக்கலாம். நான் போய் போடுறேன். செகண்ட் ஆப்ஷன். 3, 2, 4, 1. ஏஷியாட்டிக் ஆஸ் வந்து ஈக்வஸ் ஹெமியோனஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏஷியாட்டிக் கழுதை பேரு ஈக்வஸ் ஹெமியோனஸ். அப்படியே எங்க இருக்குன்னு சொல்லிட்டு குஜராத் தானே அது. குஜராத்ல இருக்கும் ஏஷியாட்டிக் வைல்டாஸ். பாராசிங்கா டீர் இதுவா கன்ஹா நேஷனல் பார்க்கா, மத்திய பிரதேஷ். அது பேரு செர்வஸ் டியூஸ்வாலி. சரி. சின்கராவும் டீரு. ஆனால் சின்கரா ராஜஸ்தான் நினைக்கிறேன். 4 கஜிலான்னு சொல்றாங்க. சின்கரா ஜுவாலி இது. ஓகே. நீல்காயின்றது ஆடு இல்லை, வரையாடு. நீல்காயும் டீர் மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா ஆடுன்னு சொல்லலாமான்னு தெரியல. சிக்கிம்ல அந்த மாதிரி. இதுதானே நம்ம ஸ்டேட் அனிமல் நீல்காய் இல்லையா? நீல்காய் ஆன்டிலோப்பாங்க அது.
வரையாடு தானே நம்ம இது சொல்லுவோம். அது ஸ்டேட் பேர் என்ன அனிமல் சொல்லுவோம்? தமிழ்நாடு. அது நீல்காய் இஸ் ஃபவுண்ட் இன் இல்ல. அது ஹிமாலயன் சைடுல தான் இருக்கு கேவி. பீகார், சத்தீஸ்கர், ஹரியானால தான் இருக்கு. நம்ம ஊர்ல இல்ல. ஆன்டிலோப் அது. ஹிமாலயன் ஆன்டிலோப் தான் நீல்காய். அது பேர் என்ன தெரியுமா? அது பேர் வந்து பாசிலோபஸ் ட்ரகோ கேமெலியஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ கேமல் மாதிரி இருக்கனால கேமலஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க வச்சுக்கோ. இது வந்து டுவாசெலி. இது சின்கரா சின்கரா இல்ல பாராசிங்கா தான் டீர் தான் வந்து சின்கரா எங்க இருக்கும்? ராஜஸ்தான்ல கிடைக்கும் சின்கரா. ஆமா, இத சின்கரா பாக்குறேன். டீர் குட்டி டீர். ஆமா. ஈரான் இந்தியன். இது வந்து இந்தியன் கேசல்னு சொல்றாங்க. ராஜஸ்தான். அங்கதான் இருக்கு. ஸ்டேட் அனிமல் ஆஃப் ராஜஸ்தான் சின்கரா. அட்லீஸ்ட் எல்லாத்தோட ஸ்டேட் அனிமல் ஆச்சும் படிச்சுக்கணுங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் அனிமல் ஆஃப் டிஃபரன்ஸ். நீலகிரி தார் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். வரையாடு. Which of the following is a monogamous? எது மோனோகேமஸ் சொல்றாங்க? உல்ஃப். மோனோகேமஸ்னா என்ன? ஒரு பார்ட்னர் அப்படிதானே? சரி, உல்ஃப்னே வச்சுக்கலாம். இந்த மௌலி படத்துல ஃபேமிலியோட இருக்கும்ல. ஆன்சர் என்ன? ஒரு பார்ட்னர் வச்சிருக்கோம். சிங்கிள் பார்ட்னர் இல்ல லைஃப் டைம். Which one of the following statement is not correct? All echinoderm are viviparous. ஓ கேட்டாங்க பாத்தியா? அவங்களுக்கு இந்த வருஷம் ஸ்னேக் கேட்டிருந்தாங்கல்ல விவிபாரஸை வச்சு. சரி. ரவுண்ட் வார்ம் ஹாவ் நோ சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு கிடையவே கிடையாது. இன் பானி ஃபிஷ் ஸ்விம் பிளேடர் இஸ் யூஸ்வலி ப்ரெசன்ட். சரி. கார்டிலோஜெனசிஸ் ஃபிஷ்ல வந்து ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல். நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. எல்லா எண்டோஸ்போமும் விவிபாரஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் வந்து ரொம்ப அப்சல்யூட்டான ஸ்டேட்மெண்ட். மற்றதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கான. ரவுண்ட் வார்முக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம் கிடையாது, ரொம்ப யூனிக்காக இருக்கு. பானி ஃபிஷ்ஷுக்கு யூஸ்வலாக பிளேடர் இருக்கும், அது நல்லா இருக்கு. கரெக்டா ஆன்சர் ஃபர்ஸ்ட்? ஏ ஆப்ஷன் தான். விவிபாரஸ்னா என்ன? முட்டை இல்லாம இது பண்றதா? ஓவி பேரஸ் விவி பேரஸ்னு சொல்லுவாங்க. குட்டி போடுறது விவிபாரஸ். முட்டை போடுறது அதான்டா சொன்னேன், முட்டை போட்டா ஓவி பேரஸ்னு நினைக்கிறேன். ரெண்டுமே பண்ணா அது பிளாட்டிபஸ் ரெண்டுமே பண்ணல. முட்டை போட்டா ஓவி பேரஸ் தான், குட்டி போட்டா விவி பேரஸ். கரெக்டுங்க, ரெண்டுமே பண்ணா. அது வந்து ஓவோ விவி பேரஸ் தான். ஓவோ விவிபாரஸ். ஓவோ விவிபாரஸ். வயிற்றுக்குள்ள அதான் முட்டையா, உள்ளார முட்டை வெளியே குட்டியா கொடுக்குமா? அது பேர் பாரு. இதெல்லாம் வைப்பர் ஸ்னேக்கு, ராட்டல் ஸ்னேக்கு, வைப்பர் ஸ்னேக்கு, போரஸ், பிளாட்டிபஸ் இவங்கெல்லாம் அது பண்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்னேக்ல வெரைட்டில அந்த மாதிரி பண்ற பழக்கம் இருக்கு அதுக்கு. அதுதான் நம்மளுக்கு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க இந்த வருஷம் ரீசெண்டா நினைக்கிறேன், வெரி ரீசென்ட்லி. சரி, இதை படிச்சுக்கோமா. இது ஆன்சர் சொல்லுடே கேவி, பார்க்கலாம் அப்படி. ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, 2 1 4 3. ஆர்பர் ஸ்மித் டிஸ்கவரி எண்டோநியூக்ளியஸஸ் கண்டுபிடிச்சாராம். சரி. ஃபெல்ட்மேன்ன்றது டெவலப்டு டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட் வித் ஆக்ரோபாக்டீரியம் டிடிஎன்ஏ. சரி.
மியூலிஸ் மியூலிஸ்ன்றது வந்து டிஸ்கவர்டு பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஓ சூப்பருங்க, மியூலிஸ் அது. சரி, டெர்மின் அண்ட் பிளாட்டிமோர் அப்படின்றவர் வந்து டிஸ்கவர்டு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸை கண்டுபிடிச்சிருக்காருங்க. இப்போ இந்த வருஷம் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இந்த வருஷமா போன வருஷமா அதுக்கு எதுவும் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸில் தான். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ், நான் குரூப்பில் போட்டுறேன் படிச்சிங்க. ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். Prison are the smallest free living cells. Prions are the smallest free living cells. சரி, cell wall of mycoplasm is made up of amino sugar. Viriioids consist of single stranded RNA molecules. Rickettsias lacks cell wall. கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஸ்மாலஸ்ட் அமினோ சுகர்னால செல் வால் கிரியேட் ஆயிருக்கு. சிங்கிள் ஸ்டாண்டர்டு விரியாய்ட்ஸ் இது வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்குது அதில். ரிக்கட்டிசாசிஸ் லாக் செல்வால், இதெல்லாம் என்னன்னே தெரில, தெரியுமா இருக்காது என்னன்ட்டு. ஆன்சர் ரெடி கேவி. ஆன்சர் வந்து சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் கரெக்ட், இதெல்லாம் தப்பாம். விவிராய்ட்ஸ்ன்றது மைக்கோபிளாஸ்மாங்கிறது ஒரு இதான் பாக்டீரியாவும். ஓ, அது வந்து செல்வால் அதுக்கு இருக்காது. அப்போ எந்த பாக்டீரியாவுக்கும் செல்வால் லேக் ஆஃப் செல் வால் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கிராம் பாசிட்டிவ். சரியா, செல்வால் லேக் ஆஃப் செல்வால் இல்லை. அப்போ ஆக்சுவலா விராய்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா இன்ஃபெக்டியஸ் ஆர்என்ஏ மாலிகூல்ஸ் that are single stranded and convenient covalently closed circular rod like structure that are highly base paired. Okay, rickety size என்னன்னு தெரியல, சரி விட்டுற, அது போயிடும், அடுத்து போகலாம். Drinking of whiskey increases the frequency of urination because alcohol intake speed up the secretion of vasopressin in body. மேபி இருக்கலாம், அதனால தான் இதுவும் நடக்கும். ஏவா ஆன்சர் என்ன? ஆன்சர் வந்து சி கொடுத்துருக்காங்க. அப்ப தெரியல, இரு பாக்குறேன். ஏன் சியா? ஆல்கஹாலிசம்னால வாசோபெரின் அப்படின்றது இந்த பாடி செக்ரேஷன் நடக்காதா? ஆக்சுவலி வாசோபிரசின் செக்ரேஷன் ஆல்கஹால் டிக்ரீஸ் பண்ணுமா? ஓ, ஸ்பீட் அப் பண்ணாது, டிக்ரீஸ் பண்ணு. அக்காவும் கமெண்ட்ல டிக்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க. டிக்ரீஸ். ஓகே, சரி. ஹியூமன் டயட் ஷுட் ஒரு நிமிஷம், டிக்ரீசஸ் வாசோவா, சரி. ஹியூமன் டயட் ஷுட் கம்பல்சரிலி கண்டைன்ஸ் கிளைசின், செர்னின் அண்ட் ட்ரையோசின். கண்டிப்பாக இருக்குமா, மூணுமே இருக்கு டயட்டில். பிகாஸ் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் cannot synthesized in human body. ஆமாம், வெளில தான் எடுத்துக்கணும். அதனால மூணுமே, ஆமாம், கிளைசின், செரின் அண்ட் ட்ரைகோசின் மூணுமே வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் தான். எத்தனை எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படியே அந்த லிஸ்ட் அப்படியே படிச்சுக்கணும், குரூப்பில் போட்டுருங்க. அக்கா அதை நோட் பண்ணிடுங்க. எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் மொத்தம் 20 இருக்கும், 20 நோட் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து அதை படிக்க முடியும் ஆன்சர். ஏன்னா அது ப்ரொடியூஸ் பண்ண முடியாது பாடியால், அதனால நம்ம வெளியே தான் எடுத்துக்கணும். among the living organisms which one of the following is the ஆன்சர் என்ன எடுத்தோம்? ஆன்சர் ஏ கிடையாது. அப்ப ஆன்சர்ஸ் 123 டி. ஆக்சுவலி என்னன்னா கிளிசரின், தைரின், டைரோசினா வந்து நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் தான் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே கம்பல்சரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளே கொடுத்துருக்காங்க. செர்னின் மட்டும் தான் வந்து அப்போ எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸா? கிளைசின் அந்த மூணு இருந்துச்சுல, செரின், டைரோசின் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் தான் கொடுத்துருக்காங்க. மூணுமே வா? அப்ப எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் மூணுமே வந்து நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் தானா? அது இல்லாம மேல ஸ்டேட்மெண்ட் இருக்கு, மேலையில என்ன பிரச்சனைனா அந்த வாஸ்கோபிரசன் சொன்னாங்கல்ல, அது வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் தான் செக்ரேட் பண்ணுமா. அது செக்ரேட் ஆனாதான் வந்து வாட்டர் வந்து நிறைய நம்ம பிளட்டுக்கு யூரினா போகாம நமக்கு எனர்ஜிக்கு வந்து வாட்டர் நிறைய கிட்னிக்கு இது பண்ணிவிடுமா. இப்ப அது நம்ம ஆல்கஹால் ட்ரிங்க் பண்றதுனால வாஸ்கோபிரசன் கம்மியாகனால கிட்னி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி அமுச்சு விட்டுறது. Okay. சரி, among the living organisms which one of the following is most responsible factor for bringing about the origins of new species? Okay,
மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபேக்டர் பிரிங்கிங் ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீஷீஸ் வரணும்னா எது ரெஸ்பான்சிபிள்னு கேட்குறாங்க. எலிமினேட் பண்ண இது ஐசோலேஷன் அவசியம் இல்ல. சொல்லிக்கலாம். ஐசோலேஷனால எக்ஸ்டென்ஷன் நடக்கும். இது அவசியம் இல்லை. நியூ ஸ்பீஷீஸ் நேச்சுரல் செலக்ஷனால கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வரும். கேரக்டரிஸ்டிக்ஸா மாறும். அடாப்ஷன் மாதிரி. ஐசோலேஷனால அப்ப மியூட்டேஷன் நடக்கணுமோ நியூ ஸ்பீஷீஸ் வர்றதுக்கு? பி ஆர் டில தான் ஆன்சர் வரும். ஏன் மோஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஒரே ஏசெக்சுவல்னாலும் ஸ்பீஷிஸ்க்கு இதுவும் திரும்ப ஆர்கானிசம்ஸ் திரும்ப வரும்ல. நடக்கும். ஓகே ஓகே. லிவிங் ஆர்கானிசம்ஸ் தானே கேக்குறாங்க. அப்ப மியூட்டேஷன் கூட போடலாம். ஆன்சர் என்ன? ஆன்சர் மியூட்டேஷன் தான். மியூட்டேஷன். ஏன்னா இப்போ ஒரு ஃபிஷ் இருக்கு. ஃபிஷ் மியூட்டேட் ஆனதான் வேற ஏதாவது ஃப்ராக் ஆகும். ஃப்ராக் மங்கி மியூட்டேட் ஆனதுனால தான் வந்து நம்ம வந்து ஹியூமன் சொல்றாங்க. அந்த மாதிரி மியூட்டேஷன். மியூட்டேஷன்ன்றது சேஞ்ச் இன் செக்ஷுவல் ட்ரைட் வித்தின் த பாக்டீரியா ஆர் ஐ மீன் வித்தின் த டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. டிக்ஸ் அண்ட் மைட்ஸ் ஆர் ஆக்சுவலி இன்செக்ட்னு போட்டா தப்பு. கிறிஸ்டியேஷன்ஸ் நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேருமே. கரெக்டா? கிரஸ்டேஷன்ஸ்னா ஓடு இருக்கிறது தானே. ஓடி இருக்கிறது கரெக்ட். அதுவும் தப்பு. மைரோபாட்ஸ் எங்கேயோ பார்த்துன்னு கரெக்டாக போட்டேன். ஓகே. அரம் சிட்ஸ் தெரில சொல்லிடு கேள்வி. ஏ ஆப்ஷனா? அக்காவும் ஏ தான் கமெண்ட்ல சொல்லிருந்தாங்க. அராச்சினிட்ஸ். ஆக்சுவலாக கிறிஸ்டியேஷன்ஸ் இங்கே என்னன்னு பார்த்துருந்தோம்னா அங்கே அந்த கொஸ்டின் கரெக்டாக போட்டிருந்துருக்கலாம். நம்மளுக்கும் 2022 3லயே கேட்டாங்களே கிறிஸ்டியேஷன்ஸ் அப்படின்ட்டு. கிறிஸ்டியேஷன்ஸ் ஒன்று கேட்டாங்க. அப்புறம் வந்து என்னது ஃபில்டர் ஃபீடர்னு ஒன்று கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுலேயும் கிறிஸ்டியேஷன்ஸ்ன்றது கீழே இருந்துச்சு. ஓகே. அராச்சின்ஸ் இந்த அப்புறம் மைகிரியா பாட்ஸ் அப்படின்னா என்ன? மைக்ரியா பார்ட்ஸ்னா இந்த இது மாதிரி இருக்கும்ல, நீளமா பூரா மாதிரி. ஓ மைரியா பாட்ஸ்னா பூரா என்ன சொல்லுவோம், மரவெட்டை பூரா அப்படின்ற மாதிரி நிறைய கால் வச்சு நடக்கிறது தான் மைரியா பாட்ஸ் தான். அப்போ இந்த ஆர்ச்சிம்னா ஓ தேல் அதுல தான் வருது. தேல், ஸ்பைடர், டிக்ஸு இதெல்லாம் இதில் வராங்க. ஸ்பைடரே உங்களுக்குள்ள தான் வரான். அராச்சினிட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சன் ஸ்பைடர், தேலு 8 கால் பிடிச்சுனா அதில் வருது. சரி. வித் ரெஃபரன்ஸ் த பிளட் இன் நார்மல் பர்சன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? நார்மல் பர்சன் பிளட் compared to arteries, veins are less numbers and hold less of the body's blood at any given time. Blood cell constitute about 70% of the total volume of the blood. White blood cells are made by lymph node only. Blood has a more platelets than WBC. இது கரெக்ட் தான். WBC கம்மியாக தான் இருக்கும். ஒயிட் பிளட் செல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் லிம்ப் நோடு ஒன்லி. ஒயிட் பிளட் செல்ஸ் போன் மேராலே வரும். அதனால தான் லியூக்கிமியான்னு சொன்னோம். பிளட் செல் கன்சிஸ்ட் 70% ஆஃப் டோட்டல் வால்யூம் ஆஃப் த பிளட். பிளட் செல்ஸ் வந்து வால்யூம்ல 70%, 55% தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிளேட்லெட்ஸ் தான் அதிகம் இல்லையா? பிளேட்லெட்ஸ் தான் அதிகம். இல்ல பிளேட்லெட்ஸ் அதிகம் இல்ல, பிளட் செல்ஸ் தான் அதிகம். அதாவது தட் இன்க்ளூட்ஸ் RBC அண்ட் WBC. பிளட் செல்ஸ் தனித்தனியா பார்த்தா பிளேட்லெட்ஸ் அதிகம் தானே. பிளேட்லெட்ஸ் அதிகம். ஆர்டரிஸ் கம்பேர்ட் டு ஆர்டரிஸ், veins are less numerous and hold less of the body's blood at a given time. இதுவே போட்டுக்கலாம். It has more WBC விட platelets அதிகம். கரெக்ட் அது. என்ன ஆப்ஷன் டியா? டி சொல்றேன். கரெக்ட். ஓகே. டெங்கு வந்ததுக்கு இது ஒன்று கரெக்ஷனாக போட்டுக்கலாம். கரெக்ட் போட்டுக்கலாம். யூஸ்வலாக 8000 தான் இருக்கும். ஐ மீன் வேல்யூ வந்து 8000த்துல சொல்லுவாங்க. ஆனால் பிளேட்லெட்ஸ் வந்து பெர் கியூபிக்கா என்ன வேல்யூலாம் தெரில. அதில் வந்து 8000 இருந்தால் போதும். 5000 10,000 WBC இருக்க மாட்டா நார்மலா. ஒரு மைக்ரோட்ராப் பிளட் பிளேட்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வரைக்கும் இருக்குமா? 3 லட்சம் லட்சம் ஆவரேஜ். அதனால தான் டெங்கு வந்தா கண்டிப்பா ஆன்சர் கரெக்டாக போடுவீங்க நீங்களும். சரி. ஆக்டோபஸ் இஸ் ஐயோ ஆர்த்ரோபோட் தெரியல, சொல்லி கேவீங்க. டி டி டியா? மொலாஸ்கஸ். மொலஸ்க்
மொலாஸ்க். மற்றதெல்லாம் என்னன்னு தெரியுமா? ஆர்த்ரோபோடு தெரியும். எக்கினோட்ரம். எக்கினோடம்ஸ்னு ஒன்று பார்த்தோம்ல, இங்கே இருக்கு பாரு. ஆல் எக்கினோடம்ஸ் ஆர் விவிபாரஸ் அப்படின்னு சொல்றது தப்பு. அப்போ எக்கினோடம்ஸ் என்னன்னு தெரியுமா? 2 வாட்டி ரிப்பீட் ஆயிடுச்சு. மற்றது சொல்லுங்க, யாரும் ஆன்சர் சொன்னாங்க. ஹெமிங்ரோடேட்னு இருக்குல்ல, அது வந்து புழு மாதிரி இருக்கும். அண்டர் வாட்டர் சொல்லு. எது எது? சி 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 வந்து இது வந்து புழு மாதிரி இருக்கும். நீளமா புழு மாதிரி இருக்கும். ஹெமிகோர் டேட்ஸ். ஓகே, புழு மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலாக ஹைட்ரா மாதிரி இருக்கு. சரி, அடுத்தது ஆர்த்ரோபோட்ஸ் கரப்பாம்பூச்சி. கரப்பாம்பூச்சி. எக்கினோடம்ஸ்னா? எக்கினோடம்ஸ்னா என்ன தெரியுமா? ஓ, எக்கினோடம். ஸ்டார் ஃபிஷ்லாம் எக்கினோடம்ஸ்ல வருது. ஆனால் ஆக்டோபஸ் அதில் வருதா? ஸ்டார் ஃபிஷ் போன் இல்லாதெல்லாம் மொலாஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆயிஸ்டர்ஸ் இருக்குல்ல, அதுவும் மொலாஸ்கஸ் தான். போன் இருக்காது, நோ போன். ஆக்சுவலாக எக்கினோடம்ஸில் வந்து சி குக்கும்பர், சி ஒர்ச்சின்ஸு இவங்கெல்லாம் எக்கினோடம்ஸில் வராங்கங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா சி குக்கும்பர்லாம் நியூஸில் இருக்குது, அதனால நான் நோட் பண்ணிக்கிறேன். ஆர்த்ரோபோட்ஸ்லாம் வந்து கரப்பாம்பூச்சி. எக்கினோடம்ஸ்லாம் நான் போட்டேன் குரூப்பில். ஹெமட்டோபோட்ஸ்னா புழு, வாட்டரில் இருக்க புழு. இதுக்கு மொலாஸ்க்ன்றதுக்கு போன் இருக்காது. சரி. சிம்டம்ஸ் ஆஃப் எய்ட்ஸ். வெயிட் லாஸ் நடக்கும். மெமரி லாஸ் நடக்குமான்னு தெரியலையே. நைட்டில் ஸ்வெட்டிங் நடக்கும். ஸ்வாலன் லிம்ப் நோடு. ஸ்வாலன். லிம்ப் நோடு அட்டாக் பண்ணணும்னு நினச்சிக்கலாம்னு வச்சுக்கேன். சும்மா ஒல்லி ஆயிடுவாங்க அப்படின்றதுக்காக. சரி. 1 to 4. 1 to 4 இல்லையா? மெமரி லாஸ் இருக்கும். மெமரி லாஸும் இருக்குமா? ஓகே. அருவி படத்தில் அதெல்லாம் காமிக்கலையே. சரி. With reference to the work of a human kidney, consider the following statement. After the waste is removed from the kidney, the clean blood is sent through the renal artery. ரீனல் ஆர்டரி வழியாக போகும்ன்றாங்க. கரெக்ட். சரி. ஃப்ரம் போல்ஸ்மேன் capsule, the filtered liquid passes through the tiny tube where much of the glucose is reabsorbed and sent back to the blood in the renal vein. இதுவும் கரெக்ட். ரீனல் வழியாக என்ன அனுப்புகிறாங்க? ரீனல் வெயின் வழியாக திரும்பி blood வந்து பேக் போகுது. கரெக்ட். ரெண்டுமே கரெக்டாக போகும். கரெக்டா? both option correct. ஏன் இங்கே ஆர்டரின்னு சொல்கிறேன்னா, இங்கே ஆக்சிடேட்டட் blood வெயின் வழியாக சென்ட் பேக் போகும்போது டீஆக்சிடேட்டட் blood. ஸோ போல்ஸ்மேன் கேப்சூலோட வேலை என்னதுன்னு ஃபில்டர் பண்ணுறது. சரியா? குளுக்கோஸை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அதை வந்து அமுச்சு விட்ரும். வச்சுக்கோங்க. Which of the following statement is not correct? Milk contains none of the B vitamin. Okay. Vitamin A, retinol deficiency lead to a dry and scaly skin. One of the symptom of scurvy is pain in the joints. நான் பார்த்தோம்ல, ஸ்கர்விக்கு வந்து விட்டமின் சி பிரச்சனைன்ட்டு. நன் ஆஃப் த விட்டமின் பின்றாங்க. விட்டமின் 1, 2, 3, 4, 12 வரைக்கும் இருக்குல்ல, சொன்ன தப்பாக தான் இருக்கும். சரி. விட்டமின் ஏ ரெட்டினால்னு சொல்கிறாங்க. அதை டெஃபிஷியன்சி லீட் டு த ட்ரை அண்ட் ஸ்கேலி ஸ்கின். சரி. சிம்டம்ஸ் ஜாயின்ட் பெயினாக இருக்கலாம். ஒன் ஆஃப் த சிம்டம்ஸில் B1 டைமின் டெஃபிஷியன்சி கேன் லீட் டு த ஹார்ட் ஃபெயிலியர். B1 இல்லைன்னா ஹார்ட் ஃபெயிலியர் நடக்குமா தெரியலையே. அங்கே ஹார்ட்டுக்கு தானே படித்தோம். தைமஸ் ஹார்ட்னு ஒன்று பார்த்துருக்கோம் உங்களுக்கு. தைமஸ் ஏதாவது இது சம்திங் ஹார்ட்டுக்கு தான் பார்த்தோம். அப்படின்னா ஏ தான் தப்பு. கரெக்டா? ஏன்னா மில்க்ல வந்து B1 B2 இருக்கும். ஓகே, கண்டிப்பா அது ரொம்ப அப்ஜெக்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுங்க அது, அதனால தப்பு. சரி, வரேன்.
Yeah. With reference to normal human being, consider the following statement. Okay. In response to the presence of HCl, the secretion is produced from duodenum. HCl இருக்கனால in response to the presence of HCl, duodenumல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்றாங்க. ஏதோ சம்திங் தெரியல. என்ட்ரோ enterogastrin is produced in small intestine in response to present fatty acid. எனக்கு தெரியல, ஆன்சர் வேணா சொல்லிடு கேவி. ஹலோ, ஓகே, கேவியே காணுமா? யாரோ ஆன்சர் மட்டும் கொஞ்சம் பாருங்க யாராவது. சி ரெண்டுமே கரெக்டா? ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா HCl வந்து செக்ரேஷன் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் டியோடினம். ஆனால் இந்த ரெஸ்பான்ஸ் டு த HClன்னு சொல்றது ஏன்னு எனக்கு புரியல. ஆனால் செக்ரேஷன் ப்ரொடியூஸ்ட் இன் டியோடினம்ன்றது ஏதோ சொல்ல வராங்க. ஆனால் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோ, என்ட்ரோகாஸ்டின் அப்படின்றது ஸ்மால் இன்டெஸ்டைன்ல ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன்னா ஃபேட்டி ஆசிடை வந்து அது லிக்விஃபை பண்ணுறதுக்கு. ஞாபகம் வச்சுக்கோ, இது வந்துட்டு ஐடியா. சரி, அடுத்து போகலாம். Consider the following statement. Non-functioning of laryngmal gland is an important symptom of deficiency of vitamin A. Deficiency of vitamin B1 can lead to indigenization and heart enlargement. பார்த்தோம் ஆல்ரெடி, ஹார்ட் பிரச்சனை வரும். அதாவது தைமின் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ரிப்பீட்டேஷன் தான் இது. தயாமின் அப்படின்ட்டு டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா லீட் டு இன்டைஜஷன் அண்ட் ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட். விட்டமின் சி பிரச்சனை வந்துச்சுன்னா பெயின் இன் மசில், ஸ்கர்வி கொடுத்துருந்தாங்களா? ஸ்கர்வி மசில் என்ன சொல்லியிருந்தாங்க? ஸ்கர்வி தானே. ஸ்கர்வி வந்து பெயின் ஜாயின்ஸில் வலிக்கும் அப்படின்னாங்க. மேபி அது மசில் கூட வச்சுக்கலாம், மசில் ஜாயின்ஸ். இதில் வந்து டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் டி வந்து இன்க்ரீஸ்டு லாஸ் ஆஃப் கால்சியம் இன் யூரின். கால்சியம் நிறையா போயிடுமா? ஓகே, வச்சுக்கலாம், இது வச்சுக்கலாம், இது வச்சுக்கலாம். larynx gland, non-functioning of larynx gland is an important symptom of deficiency of vitamin A. larynx gland என்னன்னு தெரியல. ஆன்சர் என்ன கேரன்? எல்லாமே கரெக்ட். லாரன்ஸ் கிளாண்ட்னா அழுவுறதுக்கு உருவாக்குறது. ஓ, தண்ணி. கண்ணு சம்மந்தப்பட்டது எல்லாமே விட்டமின் ஏல வருது. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஹார்மோன் இன்சுலின் இஸ் glycopeptide. Fatty acids are peptide or sterol. ஹார்மோன் இன்சுலின் வந்து லிப்பிட் பெப்டைட் ஆர் ஸ்டெரால் தெரியலையே. இன்சுலின்ன்றது ஒரு ஒரு புரோட்டீனு, பெப்டைடுன்றது ஒரு புரோட்டீன் பார்த்தோமா? பெப்டைட் பாண்டுன்னு பாண்ட் தான் பார்த்தோம்ல. சொல்லுவாங்க. பெப்டைட் பாண்டுன்றது ஒரு பாலிசாக்கரைட்ல வரும். லிப்பிட் கிடையாது, பாலிசாக்கரைட் கிடையாது. ஸ்டெரால்ன்ற ஒரு புரோட்டீன் வச்சுக்கலாமா? புரோட்டீனா? ஆன்சர் என்ன தெரியல, சும்மா தான் கெஸ் பண்ணி, வைல்டி கெஸ் தான். சி கொடுத்துருக்காங்க. நீ பேசுறது கேட்கவில்லை கேவி. கேக்குதா? அதுதான் பிரச்சனை. ஹலோ, பெப்டைடு தான் கொடுத்துருக்கானா? கேக்குது. பெப்டைடா தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன், தெரியல. பாலிசாக்கரைடு வந்து பெப்டைடு, ஹார்மோன் இன்சுலின் இஸ் பெப்டைடு. சரி, டூத்லெஸ் மேமல் அதை வந்து சச் அஸ் பேங்கோலின்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் இந்தியா. படம் என்ன? ஓ, இது நம்மளுக்கு ரிப்பீட்டட். கிபான் இஸ் த ஒன்லி ஏப் ஸ்பீஷிஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்லி ஹார்லாக் கிபான் ஒன்லி ஏப் ஸ்பீஷிஸ்னு படிச்சிருக்கோம். ஆனால் இந்தியாவில் இது ஃபவுண்டட். ஸோ என்னது அது? சைனீஸ் பேங்கோலினா? இந்தியன் பேங்கோலின் கிடைக்கும். ரெண்டுமே கிடைக்கும்ல, சைனீஸ் பேங்கோலின் கிடைக்கும், இந்தியன் பேங்கோலின் கிடைக்கும்ல. ரெண்டுமே கிடைக்கும். அருணாச்சல் பிரதேஷ் அந்த நார்த் ஈஸ்ட்ல கிடைக்கும். which of an organs of human body lymphocyte cell formed?
எங்க வந்து லிம்போசைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்? லிவரு, பேங்க்ரியாஸ் தூக்கிடு. கண்டிப்பா லாங் போன் மேரோல ஃபார்ம் ஆகும், இல்ல ஸ்ப்ளீன்ல ஃபார்ம் ஆகும். லிம்போசைட் லிம்போசைட்னா டபிள்யூ 2 இருக்கு. WBC லிம்போ டபுள் 2 இருக்கு. ஒன்னு பி லிம்போசைட் அண்ட் இன்னொன்னு வந்து டி லிம்போசைட். இது ஒன்னு வந்து போன் மேரோல, ஒன்னு ஸ்ப்ளீன்ல. எது எதுக்குலன்னு தெரியல. நீ சொன்னா கத்துக்கலாம், பார்க்கலாம். சொல்லு எங்க? 135 பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளீன் லாங் ஸ்ப்ளீன்ல தான். போனா ஓ லாங் டி போனா? டி லாங் போன். லாங் போன்ஸ்ல தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால தான் லுக்கீமியான்னு ஒன்று பார்த்தோமா, லிம்போசைட்ல கேன்சர் வந்துச்சுன்னா தான் லுக்கீமியா வரும். அதில் போன் மேரோன்னு பார்த்துருப்பாங்க. சரி, ஃபேட்டி ஆசிட்ஸ் ஷுட் பி அ பார்ட் ஆஃப் த பேலன்ஸ்டு ஹியூமன் டயட். கரெக்ட். பிகாஸ் த செல் ஆஃப் ஹியூமன் பாடி கேனாட் சிந்தசைஸ் த எனி ஆஃப் த ஃபேட்டி ஆசிட்ஸில் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சரி வந்து கண்டிப்பாக 2வது கொஸ்டின் ஃபேட்டி ஆசிட்ஸ், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸில் கண்டிப்பாக ஃபேட்டி ஆசிட்ஸ் படிக்கணும். ஃபியூமர் போன் தான் வந்து லாங் போன், லாங்கஸ்ட் போன் இந்த ஹியூமன் பாடி. தை போன் தான் ஃபியூமர் போன். காலரா இஸ் அ டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியா. காலரே இல்லை, பாக்டீரியா தான். அத்லெட் ஃபுட்ன்றது இது 2வது வடி கேட்குறாங்க. அத்லெட் ஃபுட்ன்றது வந்து ஃபங்கஸ்னால இல்லை, ஃபங்கஸ்னால. ஆன்சர் வந்து 1 and 2. அத்லெட் ஃபுட் ஃபர்ஸ்ட் ஃபங்கஸ்னால பண்ணிக்கிறேன். அது ரிப்பீட்டேஷன் தான்ல. ஆமா, எது பாக்டீரியல் ஃபங்கல் வைரஸ்னு பார்த்து வச்சுக்கணும். அது மெயினா அந்த யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்ல இருக்க பேட்ச் பார்த்து வச்சுக்கணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இம்யூனைசேஷன் அந்த 12 இது இருக்குல்ல, அதையும் பார்த்து வச்சுக்கணும். எது இருக்குன்ட்டு. வேக்சினேஷன் ப்ரோக்ராம் அக்கா, அதையும் நோட் பண்ணிக்கோங்க அக்கா. டெங்கு இஸ் எ புரோட்டோசோவல் டிசீஸ் டிரான்ஸ்மிட்டட் பை பாக்டீரியா. நேற்று பார்த்தோம்ல ஒரு கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. எதுக்கு? ஏதோ ஒரு டிசீஸ், வாயில நுழைய முடியாத டிசீஸ். ஓகே. ஜாப்பனீஸ் என்செஃபலிட்டிஸ் தான் வந்து கியூலெக்ஸ் மஸ்கிட்டா பரப்புது. வெஸ்ட் நைல் ஃபீவரையும் ஜாப்பனீஸ் என்செஃபலிட்டிஸையும். சரியா? என்செஃபலிட்டிஸ் அதாவது பிரெயின்ல பிரச்சனை வர்றது. அடி பார்த்தோம்ல, என்செஃபலிட்டிஸ்னு ஒன்று கொஸ்டின் பார்த்தோம்ல பிரெயினுக்குன்ட்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ அது. இது வந்து டெங்குன்றது புரோட்டோசோவல் டிசீஸ். டெங்கு புரோட்டோசோவா? டெங்கு வைரல் டிசீஸுங்க, பாக்டீரியல் டிசீஸ். மலேரியா தானே சொல்றதோ? டெங்கு ஆனா கேக்குதா? வைரஸ். டெங்கு புரோட்டோசோவல் கிடையாது. டெங்கு வைரஸ் ஆனா புரோட்டோசோவல் டிசீஸ் கிடையாது. மஸ்கிட்டோவால தான். என்ன மஸ்கிட்டோ? டெங்கு, ஏஜிஸ் எஜிப்டி. ஃபீமேல் 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 எல்லாமே ஃபீமேல் தான். இங்க ஃபீமேல் அனாஃபலஸ்னு சொல்லுவாங்க. அது தனியா ஃபீமேல் அனாஃபலஸ் மஸ்கிட்டோ, மலேரியா. கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ, என்செஃபலிட்டிஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. 3மே தனித்தனியான விஷயங்கள். இதுல ரெட்டோ ஆர்பிட்டால் பெயின் இஸ் நாட் எ சிம்டம் ஆஃப். ரெட்டோ ஆர்பிட்டால் என்னன்னு தெரியல. ஃபுல்லா உடம்பு வலிக்கிறது தான் ரெட்டோ ஆர்பிட்டாலா? சரி. ஸ்கின் ரேஷஸ், ப்ளீடிங் ஃப்ரம் த நோஸ், கம்மு, இதெல்லாம் நடக்குங்க. சம் அதர் சிம்டம்ஸ் ஆஃப் டெங்கு. இது கரெக்ட் தான். 1 தப்பு. ஓகே, நாட் சிம்டம்னு சொல்றாங்க. அப்ப அதுவும் சிம்டம் தான். 3 ஒன்லி. எதை சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? வேற எதை சொன்னீங்க? ஹலோ, யாரும் ஏதோ சொன்னாங்க, யாருன்னு தெரியல. யாரும் தான் தெரியல. ஆன்சர் பி தான். சரி, நான் வச்சுக்கலாம். Which are the following disease of milching animals are infectious? மில்ச்சிங் அனிமல் அதாவது பால் கொடுக்குற அனிமல்லாம் இன்ஃபெக்டியஸ் எதெல்லாம்? ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ். இவன் கவுக்கு போட்டு தள்ளுதா? ஆந்த்ராக்ஸும் கவுக்கு தான். பிளாக் குவாட்டர் அண்ட் கவுபாக்ஸ் எல்லாமே ஒரு வேலை 1 and 2 இல்லை எப்படியும். ஆன்சர் கரெக்டாக எல்லாமே. எல்லாமே இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னு கொடுத்து. மல்ச்சிங் அனிமலுக்கு அதாவது கவு இல்லைன்னா பஃபலோ, ஃபீமேல் பஃபலோக்கு வர்றது அதுதான் வந்து மில்ச்சிங் அனிமல். சரி, ஆல் த ப்ரோட்டீன்ஸ் இன் அவர் ஃபுட் ஆர் டைஜஸ்டட் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன் ஒன்லி. கன்ஃபார்மாக தப்பு. ஆனால் இது ஏதோ ஒன்று பார்த்தோம்ல, ஏதோ ஒரு செக்ரேட் ஆகும்ன்ட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனில். என்ன பார்த்தோம்? என்ட்ரோகேஸ்ட்ரோரின் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இதுதான் ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து இதாகும்னு சொன்னேன். அப்போ எல்லாமே சொல்ல முடியாது. ஏன்னா பிகாஸ் த ப்ரோட்டீன் டைஜஷன் என்சைம் ஃப்ரம் த பேங்க்ரியாஸ் ஆர் ரிலீஸ்ட் இன்டு த ஸ்மால் இன்டெஸ்டைன். இது வேணா கரெக்டாக இருக்கலாம், அது தப்பு. ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லாமே வந்து தள்ளி விட்டுருவாங்களா? அமீபியா ரீப்ரொடியூசஸ் பை ஃபிஷன்.
ஃபிஷன்னா அனாட்டமிக் தானே, அது பேர் செல் டிவிஷனால் நடக்கிறது தான் நினைக்கிறேன். பிகாஸ் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ்ட் பை ஏசெக்சுவல் மெத்தட். ஆல் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். ஓகே, கரெக்ட். ஏ கரெக்டா? 141 கரெக்ட். ஆனால் எல்லா யூனிசெல்லுலர் அனிமல்ஸும் கன்ஃபார்மாக அது ஏன்னா தனியாக ரீப்ரொடக்ஷனுக்குன்னு ஒரு ஆர்கனோ ஒரு செல் அப்பரட்டஸோ கிடையாது. அதனால கண்டிப்பாக ஏசெக்சுவல் தான் போய் ஆகணும். அதனால தான் அவனும் ஃபிஷன் போகிறான். முன்னாடி டயபெட்டிஸ் மெலிட்டஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ டயபெட்டிஸ் இன்செப்டிஸ் கேட்குறாங்க. ஃபீல்ஸ் எப்பவுமே தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பீப்புள் வித் டயபெட்டிஸ் இன்செப்டிஸ் சஃபர்ஸ் ஃப்ரம் த எக்ஸஸ் செக்ரேஷன் ஆஃப். நிறைய செக்ரேட் ஆச்சுன்னா செக்ரேட் ஆகாது. இதுதான் அங்கேயும் கேட்டிருந்தாங்கல்ல, வாசோபெரின் அப்படின்றது கம்மியாக செக்ரேட் ஆகும். அதனால வாட்டர் எக்ஸ்கிரீஷன் நிறையா நடக்கும். ஆன்சர் வந்து அதே மாதிரி பேட்டர்ல வைக்கிறாங்க பார்த்தியா? சி தானே ஆன்சரு. அந்த விஸ்கி क्वेश्चन விஸ்கி கொஸ்டினும் இதுவும் ஒன்று தான். இருந்துச்சுன்னா உனக்கு தர்ஸ்டி இருக்காது. அப்ளிகேஷன் ஆஃப் வாசோப்ரெசின் தான் வந்து இங்கே மேட்ரு போல இருக்கு. அப்போ 2 கொஸ்டின் பயங்கரம். சரி, யூரின் நிறைய போவாங்கல்ல, அத வச்சு அந்த क्वेश्चन இது லிங்க் தான். ஏன்னா டயபெட்டிஸ் இருந்தா யூரின் நிறைய போயிட்டே இருப்பாங்கல்ல. கரெக்ட். ஏன்னா டயபெட்டிஸ் இன்செப்டிஸ் இருந்தால் தான் அதிகமாக போவாங்க. மெலிட்டஸ் இருந்துச்சுன்னா கூட அதான். பிளட் இது மெடிகேஷன் கண்ட்ரோலில் தான் அது. நிமோ நிமோனோ நிமோகோனோசிஸ் அஃபெக்ட் த ஒர்க்கர்ஸ் ஹூ ஒர்க் மெயின்லி. நிமோனியா பற்றி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். கோல் மைனிங் இண்டஸ்ட்ரி. அன்னைக்கு அந்த கொஸ்டின் தப்புனா கிளாஸு கோல் மைனிங்கே போடும். டைனரிஸ்னா இவங்கல்ல, அதே மாதிரி தான் இதுவும் வருது. ஆனால் டேனரிஸ்க்கு என்ன பார்த்தோம், நம்ம வந்து டிஎன்ஏவை அஃபெக்ட் பண்ணோம், ஜென்ரேஷனில் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இங்கே வந்து நிமோனியா இல்லை, சம்திங் பல்மனரி டிசீஸ் தான். கரெக்டா? கரெக்டா. ஓகே. டிஸ்டிலரிஸ்னா வாட்டர். சரி, ஆனால் டேனரிஸில் ஒர்க் பண்ணால் ஜீனில் டிஎன்ஏலே பிரச்சனை வரும். டிஎன்ஏலே ஜென்ரேஷன்லேயே பிரச்சனை வரும். சரி, consider the following statement with reference to the human body. A common bile duct releases is content into stomach. Common bile duct releases content into stomach. A pancreatic duct releases content into duodenum. Pancreas small intestine பார்த்தோம். இங்கே தான் இப்போ தான் பார்த்தோம். எங்கே போச்சு? A protein digested enzyme from pancreas released into the small intestine. அப்புறம் எப்படி duodenum இருக்கும்? ஆன்சர் ஏவா? இது 144 கேக்குறியா? டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஐயோ, இப்போ டியோடினம் என்ன சொல்றாங்கன்னா பைல் டக்ட் ரெண்டு டக்ட்டுமே வந்து கண்டென்ட் எங்கன்னா டியோடினம்ல தான் ரிலீஸ் பண்ணுமா. ஓ, இதுவும் டியோடினம். 2 டக்ட்ல ஒன்னு பைல், இன்னொன்னு டக்ட். பாங்க்ரியாட்டிக் டக்டா? ஆமா. ஓகே, பாங்க்ரியாட்டிக் டக்ட், பைல் டக்ட் ரெண்டுமே டியோடினம்ல விடுது. ரெண்டுமே ஸ்டொமக்ல விடல. ஸ்டொமக்ல அப்போ ஓப்பனிங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி, விச் ஆர் தி ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் எ குட் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷனல் கால்சியம். நியூட்ரிஷனல் கால்சியம் இல்லாத ஒரு குட் சோர்ஸ் இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. கால்சியமே இல்லை. எக்கில் கால்சியம் இருக்கு, மில்கில் கால்சியம் கன்ஃபார்மாக இருக்கு. ஆனால் ஸ்கிம்டு மில்க்ன்றாங்க. ராகி ரைஸ். இப்போ எக் ப்ரோட்டீன் வச்சுக்கலாம். ரைஸ்னு சொல்லியிருக்காங்க. தெரில, இருக்கலாம், தெரில. சொல்லுங்க அப்போ என்ன ஆன்சர்? ஆன்சர் வந்து ரைஸ் தான் கொடுத்துருக்கோம். ரைஸ்ல கால்சியம் இல்லையா? கார்போஹைட்ரேட்ஸ் தானா? அப்போ மில்லட்ஸ்ல மோஸ்டா எல்லாமே இருக்குங்க, அதனால ராகி வச்சுக்கலாம். இருக்கலாம். சரி, மீதியை வந்து அடுத்த செஷன்ல பார்க்கலாம். இதை முடிச்சிடும். 200 கொஸ்டின் தானே, 200 கொஸ்டின் முடிச்சுட்டு கெமிஸ்ட்ரி போயிடும். என்விரான்மெண்ட் தனியாக வேற இருக்கா, அது ஒரு 120 கொஸ்டின் முடிச்சிடலாம்ண்ணா. இது 3 டாபிக் முடிச்சிட்டோன்னா மீது எல்லாமே 2 டாபிக் தான் வெளியே இருக்கு. டக்குனு பண்ணிடலாம். அந்த மாதிரி பி ஹாப்பி.